மனிதன் தனக்கு தோன்றியதெல்லாம் கடவுள் என்று அவன் வடிவமைத்து எதையோ ஒன்றை வணங்கி கொண்டிருக்கும் பொழுது, நான் வடிவமைத்தது அல்ல கடவுள், என்னை வடிவமைத்தவர் தான் கடவுள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது பாருங்களேன். அதான் காஸ்பல். கடவுளை ஒரு ரட்சகராக, மீட்பராக மனிதன் என்ன பண்ணல, அறிந்து கொள்ளவே இல்லை. கடவுளை மனிதன் எப்படி அறிஞ்சு வச்சிருக்கிறான்னு போய் பார்த்தா, அவர் ஒரு நியாயாதிபதி மாதிரி அறிஞ்சு வச்சிருக்கிறான். தேவன் இந்த மனிதனை நேசித்தார், இந்த உலகத்தை நேசித்தார். அதற்கு ஒரு அடையாளம் என்ன? தன் சொந்த மகனை இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தார். நீங்க சாதாரணமான மனிதராக இருக்கலாம், படித்தவர்களாக யாரா இருக்கலாம், நீங்க சுவிசேஷத்தை மட்டும் கரெக்டா விளங்கிட்டீங்கன்னா இந்த உலகத்துல ஒருத்தரும் உங்களை குழப்ப முடியாது. நீங்க என்னைக்குமே வெற்றிகரமா வாழ ஆரம்பிச்சிருவீங்க. நீ கடவுளை அடை என்று சொல்வது மதம், கடவுள் உன்னை அடைந்தார் என்பது சுவிசேஷம். நான் உங்களுக்கு என்ன சொல்லணும்னா, ஓ பாவி, ஓ கெட்டவர்களே, ஓ பாவம் செய்தவர்களே, என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்கள், நீங்க வந்துட முடியுமா? இப்படி பேசுறதுக்காக கடவுள் என்ன வைக்கல. அதுக்கு பேர் சுவிசேஷமே கிடையாது. அப்போ வாட் இஸ் த காஸ்பல்? சுவிசேஷங்கிறது என்ன? கடவுளை விட்டு தூரம் இருக்கிற ஒரு ஆளு, நான் பாவி குற்றவாளின்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒரு ஆளுக்கு கூட, இப்போ நான் என்ன போல ஒரு ஆள் பிரசங்கம் பண்றாருன்னா அவங்க என்ன வேலை செய்யணுமா? ஈரியமா வாங்க, அவர் உங்களை நேசிக்கிறாரா, கை கொடுங்க, ஒன்னாயிருங்க அப்படின்னு சொல்றதுதான் காஸ்பல். பாருங்களேன். அப்ப இதுக்கு முன்னாடி கடவுளுக்கு மனுஷன் இடையில என்ன இருந்துச்சு? பாவம், பிரிவினைங்கிற சுவர். அதனால அவனால நெருங்கி போகவே முடியல. கடவுள் பார்த்தாரு, உன்னால முடியல, நான் வந்துடுறேன்னு இதை போ அப்படின்னு தள்ளி போட்டு அவர் வந்துட்டார். அதாங்க சிலுவை. கடவுள் எந்த இடத்துல இருக்கிறாரு உங்க வாழ்க்கையில? உங்களுக்கு எதிரான இடத்துல இல்லை, உங்க கூட நின்று கோல் போடுற மாதிரி உங்க சைட்ல நிற்கிறார். God is your side. சுவிசேஷம்ங்கிறது ஏதோ உங்களுடைய சில தேவைகளை சந்திக்கக்கூடிய ஒரு விஷயமா மட்டும் சுவிசேஷத்தை பார்த்துறாதீங்க. அதுவும் அதுல இருக்குது. ஆனா சுவிசேஷங்கிறது என்னன்னா, உங்கள் தேவையை கடவுள் சந்திக்கிறார் அப்படிங்கிறத தாண்டி கடவுள் தான் உங்கள் தேவையா இருக்கிறார் என்பதை உங்களுக்கு புரிய வைப்பது. நீங்க கடவுளோட இருக்கணும்னு நினைக்கிற ஆசையை விட உங்களோடு நான் இருக்கணும்னு கடவுளுக்கு இருக்கிற ஆசை தான் பல மடங்கு அதிகம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சபை ஊழியங்கள், தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற எல்லா ஏற்பாடுமே உங்களுக்காக, ஒரு மனிதனுக்காக தான் கடவுள் எல்லாத்தையும் பண்றார். இந்த பைபிளை ஆழமாக படிச்சிங்கன்னா மதத்தை உங்களால் படிக்க முடியாது. எல்லாம் சொல்லுங்க, வேதாகமத்தில், பைபிளில், வேதாகமம்னா நிறைய ஆகமம் இருக்கு, இது நம்ம பைபிளில் எல்லாம் சொல்லுங்க, பைபிளில் மதமே இல்லை. There is no religion in the Bible. ஆமென். ஆமாம். கடவுள் பாருங்க, இஸ்ரவேலின் கடவுள் மட்டும் இல்லை, எகிப்தியன் கூட என்னுடைய தாசன் அப்படின்ட்டார். எகிப்தியன் யாரா இருக்கிறான்? என் ஆளு தான். கடவுள் ஒரு இனத்துக்கான கடவுளோ, கடவுள் ஒரு கூட்டத்துக்கான கடவுளோ கிடையவே கிடையாது. கடவுள் மனிதனுக்கான கடவுள். ஆமென். God is a God of mankind, not a religion. ஆமென். என் தெய்வம், என் சாமி அப்படின்னு இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பிரிவில் இருக்கிற ஒருத்தனும் சொல்ல முடியும்னா அவன் இயேசு ஆண்டவரை மட்டுமே அப்படி சொல்ல முடியும். எந்த மதத்துக்கும், எந்த இனத்திற்கும், எந்த பிரிவுக்கும் உட்படாத ஒருத்தர் இருப்பார்னா அவர் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆமென். ஆமாம் ஆமாம். ஏன்னா பைபிள் அவ்வளவு வெளிப்படையாக என்ன பண்ணுகிறது, பேசுகிறது. ஒரு மதத்துக்கோ இல்லை, சில சொல்லுவாங்க இது எங்கள் குலசாமி, அப்போ அவனுக்கு குலசாமி அது, இன்னொருத்தனுக்கு வேற. இப்படி ஒவ்வொரு குலத்துக்கும் ஒரு சாமி கிடையாது. மனு குலத்துக்கு ஒரே சாமி இருக்கிறார். ஆமென். அதனால தான் நான் அவரை பின்பற்றுகிறேன், அவரை சேவிக்கிறேன். அவரை புரிந்து கொண்டா எனக்கு யார் மேலேயும் பாகுபாடு வரமாட்டுக்கு. யாரை பார்த்தாலும் என் சகோதரனாக, சகோதரியாக, தாயாக, தகப்பனாக பார்க்கும் உணர்வு மட்டுமே வருகிறது. ஆமென். இவங்க அதுவாமே அப்படிலாம் யோசிக்கவே வரமாட்டுக்கு. இவங்க இந்த ஜாதியாமே, இவங்க இந்த ஊராமே, இவங்க இந்த மதமாமே, இந்த மாதிரி எண்ணங்கள் வேதாகமத்தை சரியாய் புரிந்து கொள்கிற நபர்களுக்கு வருவதே இல்லை. ஏன்னா அவங்க உண்மையான பைபிளை படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பைபிளில் ஒரு மதமே கிடையாதுங்கிறது அவங்களுக்கு தெரிய வரும். இது கிறிஸ்டியன் ரிலீஜியன் கிடையாது.
ஆமென். கிறிஸ்தவ மதம் அப்படிங்கிறாங்க பாருங்கள். அது மதம் வந்து மனிதன் கண்டுபிடிச்சது. ஆனால் கடவுள் வந்து எந்த மதத்தையும் என்ன பண்ணல, உண்டாக்கல. பாருங்களேன், கடவுள் வந்து மனிதனை நேசிக்கிறார், மனிதனுக்காகவே அவர் இருக்கிறார், மனிதனை தேடி இந்த பூமிக்கு இறங்கி வந்தார், அவனுக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார், இப்பொழுதும் அவனுக்காக எதையும் செய்ய அவர் காத்திருக்கிறார். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனை குறித்து இந்த வேதவசனம் சொல்லுகிறது. இதெல்லாம் புரியணும் பாருங்கள். ஏன்னா நமக்கு புரியாத ஆட்கள் யாருன்னா நம்ம கிறிஸ்தவ ஆட்கள் தான். நீங்கள் அந்த சபையா, நீங்கள் வெந்தய கோஸ்தேவா அப்படிங்குது. இவன் வெந்தய கோஸ்தே, இவன் வேகாத கோஸ்தே, எல்லா கோஸ்தேயும் இங்கே தான் இருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து அந்த மாதிரி எந்த பிரிவுமே கிடையாது. இந்த ஜாதி பிரிவு மாதிரி இவங்க ஒரு சபை பிரிவுன்னு என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒன்றை கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறாங்க. கர்த்தர் இடத்துல எந்த பாகுபாடும் கிடையாது. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம மனிதனை எந்த மதத்தை சேர்ந்தவன்னு பார்க்கக்கூடாது. மனிதன் கடவுளுடைய சாயல், எந்த மனிதனாகவும் இருக்கட்டும். மேன் இஸ் த இமேஜ் ஆஃப் காட். ஆமென். எந்த மனிதனை அவங்க போட்டு வச்சுருக்கலாம், வைக்காமல் இருக்கலாம், நகை போட்டிருக்கலாம், போடாமல் இருக்கலாம், முக்காடு போட்டிருக்கலாம், முக்காடு போடாமல் இருக்கலாம், ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் கூட போட்டிருக்கலாம், வாட் எவர் பி. ஆமென். மனிதனை யாராக பாருங்கள், மனிதனாக பாருங்கள். மனிதன் கடவுளுடைய சாயலாய் அவன் இருக்கிறான். ஆமென். மேன் இஸ் த இமேஜ் ஆஃப் காட். மனிதன் வந்து கடவுளுடைய சாயலாக இருக்கிறான். இப்படி தான் நீங்கள் பார்க்கணும். இயேசுக்கிட்ட வந்து என்ன பண்ணுறாங்க, பைசா கொடுத்து, அதான் இயேசுக்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, ராயனுக்கு வரி செலுத்துவது நியாயமா அப்படி கேட்குறாங்க. அப்போ இயேசு வந்து ஒரு காயின் கொண்டாங்க அப்படிங்கிறார். ஒரு துட்டை கொண்டு வந்து அவர் கையில் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே இதில் யாருடைய சொரூபம், சொரூபம்னா புரியுதா, பழைய ரொம்ப தமிழ் வார்த்தை, படம், யார் படப்பா இதில் போட்டிருக்கு அப்படின்னு கேட்குறாரு. இப்படி சொல்லுவோமே, ஸோ ரூபம் அப்படின்னு நீங்கள் என்னமோ பேசுகிறாங்க போல் அப்படின்னு நினச்சிக்கூடாதுல்ல. இது யாருடைய படம்ப்பா இதில் போட்டிருக்கு அப்படின்னா, இது யாருடைய படம், ராயனுடைய முகம் இதில் பொறிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ட்டார். சொன்னார், ராயனுடையதை என்ன பண்ணுங்க, ராயனுக்கு கொடுங்க, தேவனுடையதை தேவனுக்கு கொடுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த முகம் பொறிக்கப்பட்டிருக்கிறது, அதனால் இந்த காசு யாருக்கு சொந்தம், ராயனுக்கு சொந்தம். நீ உன் மேலே என் முகம் பொறிக்கப்பட்டிருக்கு, நீ எனக்கு சொந்தம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நாம் தேவனுக்கு சொந்தம். ஆமென். யூ பிலாங் டு காட். ஆமென். நீங்கள் அவருடையவர்களாய் இருக்கிறீர்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. எப்போவுமே வேதா வசனம் அல்லது தேவனுடைய வார்த்தை இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ தத்துவங்கள், ஞானங்கள், போதனைகள் எல்லாத்த விட ஒரு ஹையஸ்டான ஒரு லைஃப் ஸ்டைலை நமக்கு சொல்லித்தர்றது தான் வேத வசனத்தில் இருக்கிற அற்புதமான காரியம். இதை புரிஞ்சுக்கணும் பாருங்கள். இதை புரிஞ்சுக்கிட்டா இந்த வழியில் போகிறது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஒரு பரவசமாக இருக்கும், ஒரு மேன்மையாக அது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இல்லைன்னா இந்த சிலர் இருக்கிறாங்க, ஏதோ வந்துட்டோம் இதோ கிடப்போம், அந்த மாதிரி இருக்காது பாருங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பரவசமாக இருக்க ஆரம்பிக்கும். ஆமென். ஒவ்வொரு நிமிடமும் ரொம்ப ஆசையாக இதை என்ன பண்ண ஆரம்பிப்பீங்க, தொடர ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் கூட உங்களுக்கு தெரியும், இந்த கேள்வியிலே நான் வாழ மாட்டேன், எனக்கு ஒரு பதிலை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார், வைத்திருக்கிறார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதனால் தைரியமாக இதை நீங்கள் அணுகலாம், தைரியமாக இதை புரிந்து கொள்ளலாம். புரிந்து கொள்ளும்போது உங்களுக்கு கரெக்டாக தெரியும் தேவனுடைய வார்த்தை எத்தனை மேன்மையான ஒரு வாழ்க்கை முறையை நமக்கு கற்றுத்தருகிறது அப்படின்ட்டு. ஸோ அதனால் இந்த இடத்துல we speak life, not religion. பக்கத்தில் சொல்லுங்கள், இந்த இடத்தில் மதம் பேசுகிறதில்லை, வாழ்க்கையை பேசுகிறோம், வாழ வைக்கும் கடவுளை பேசுகிறோம். யாருங்க, எங்கெங்க இந்த மாதிரி ஒரு சத்தியமும் ஒரு தெளிவும் இருக்குது? சகோதரத்துவத்தை பற்றியோ வாழ்க்கையில் இவ்வளோ மேலான நம்பிக்கையோ யார் கொடுக்க முடியும்? எதுலேயுமே கிடையாது, எதுலேயுமே கிடையாது. எல்லா இடத்துலையும் ஏற்கனவே இவன் இவ்வளோ சுமையில் இருப்பான், நீ இதெல்லாம் செய்யின்னு இவ்வளோ கட்டையை தூக்கி அவன் மேலே வைக்கிறதுல தான் மதம் தயாராக இருக்குது. ஆனால் இங்கே மட்டும்தான், நீ ஒன்றும் இல்லைப்பா, உனக்காக ஒருவர் இறங்கி எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார், இலவசமாய் கிருபையினாலே இந்த மீட்பை நீ என்ன பண்ணலாம், அனுபவிக்கலாம் என்கிற நற்செய்தி இங்கே மட்டும்தான் இருக்குது. அதனால தான் பாருங்கள், இதை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டால் போதும், வாழ்க்கை அப்படி என்ன பண்ண ஆரம்பிக்கும், உயர ஆரம்பிக்கும். மனிதர்களுக்கு தேவை காசு பணம் இல்லைங்க,
அதெல்லாம் அவங்க சம்பாதிச்சுப்பாங்க. ஆமேன். அவனுக்கு தேவை மெய்யான சுவிசேஷம். ஆமேன். பாருங்க, இயேசு எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்க. குருடருக்கு பார்வை. குருடருக்கு என்னது? பார்வை. கட்டுண்டவர்களுக்கு விடுதலை. இப்படி சொல்லிட்டே வரார், ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே வரார். சொல்லிட்டு வந்துட்டு என்ன சொல்கிறாரு? தரித்திரருக்கு என்ன பிரசங்கிக்கப்படுகிறது? அப்படின்னா என்னன்னா, அவங்க தரித்திரத்தை போக்குறதுக்கான வழியே சுவிசேஷன் தான். சுவிசேஷத்தை கேட்டால் நீங்கள் தரித்திரராக இருக்கவே முடியாது. ஆமென். அங்கே பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை. நான் நம்புகிறேன் மற்ற அனாயிண்டிங் என் மேலே இருக்கோ இல்லையோ, இந்த அனாயிண்டிங் மட்டும் நிறைய இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம பாயிண்ட் தான். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். அப்போ அது ஒரு அனாயிண்டிங் பாருங்களேன். சும்மா பிரசங்கம் பண்ண முடியாது, அது ஒரு அனாயிண்டிங். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை. அப்போ நிறைய பேர் என்கிட்ட சொல்லி கேட்டிருக்கிறேன், உங்கள் போதனைகளை கேட்க ஆரம்பித்து சில மாதங்களுக்குள்ளே எங்கள் வறுமையிலிருந்து, கடன்லேருந்து வெளியில் இன்னைக்கு வெற்றியை நோக்கி, உயர்வை நோக்கி நாங்கள் போகிறோம். இயேசுவை நீங்கள் அறிவதனால், சுவிசேஷத்தை நீங்கள் புரிந்து கொள்வதனால் உங்கள் வாழ்க்கை இன்னும் மேம்பட போகிறதே தவிர பின்னாடி போக போகிறது கிடையாது. ஆமேன். கடவுள் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்திருக்கிறது இப்போ இருக்கிற வாழ்க்கையை முன்னாடி கொண்டு வரதுக்காக, இன்னும் சிறப்பாக கொண்டு வருவதற்காக. ஆமேன். அப்போது இதை ரொம்ப கவனித்து ஆழமாக இது என்னங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பித்து நீங்கள் ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலே போதும். ஒரு ஊரே, ஒரு கூட்ட மக்கள், அவங்க எல்லாரும் இந்த தேவன் தான் எனக்கு வேணும்னு பின்னாடி வர ஆரம்பிச்சிடும். இவ்வளோதான். நீங்கள் போய் கடந்து பெருசாக சொல்லிட்டு இருக்கணுங்கிறது கிடையாது, உங்கள் வாழ்க்கை சொல்லும். ஆமேன். ஆமாம், சொல்கிறாங்க பாருங்கள், மிகப்பெரிய சொல் செயல் அப்படிங்கிறாங்க. உங்கள் செயலை பார்க்கும்போதே அவங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓஹோ இவ்வளோ அற்புதமான ஒரு வாழ்க்கை இருக்குதா அப்படின்ட்டு. அப்போ பாருங்கள், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலை ஆக்கவும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பதில் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பதில் இருக்குது. ஆனால் தரித்திரத்தில் வாழ்கிற மக்களுக்கு சுவிசேஷமே பதிலாக இருக்கிறது. அதனால தான் காசு பணம் தேவையில்லை. காஸ்பல், மெய்யான நம்பிக்கை என்னன்னு பேசிட்டா போதும், காசு பணத்தை அவர்கள் உருவாக்குவார்கள். ஆமாம், ஹெல்ப் பண்ணலாம் பாருங்கள். சில உதவிகள் செய்வது தவறல்ல, ஆனால் பெரிய உதவி என்பது பணம் கிடையாது, நீங்கள் கொடுக்கக்கூடிய சுவிசேஷம். ஆமென். பழைய நாட்களில் சொல்லுவாங்க, சோப்பு சூப்பு சுவிசேஷம். அப்படின்னா என்ன? குடிக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும், குளிக்கிறதுக்கு ஏதாவது கொடுக்கணும், அதுக்கப்புறம் சுவிசேஷத்தை கொடு. இந்த மிஷனரிகள் வந்தபோது அதை தான் அவங்க பண்ணாங்க. அவங்க மதத்தை கொடுக்கணுங்கிற நோக்கத்தில் பண்ணலை. இயேசு உன்னை நேசிக்கிறாரு அப்படின்னு சொன்னால் இவன் பசி மயக்கத்தில் கிடக்கான். சார் என்ன சொன்னீங்க அப்படின்ட்டு இருக்கான். ஐயோ அப்போ நம்ம பேசுகிறதே அவனுக்கு கேட்காத, சரி அவனுக்கு கொஞ்சம் சாப்பாடை போடு அப்படின்னு சாப்பிட்டுட்டு இப்போ உட்காந்து, இப்போ கேட்குதா, இப்போ கொஞ்சம் கேட்குது, ஆனால் புரியவே மாட்டேங்குங்க, ஒன்றுமே புரிய மாட்டேங்க. அப்போ முதல்ல அவனை படிக்க வைப்போம். சாப்பாடை போட்டான், படிக்க வச்சான், இயேசு தான் ஆண்டவர்கிற சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணான், அவ்வளோதான் பண்ணான். இதனால் வெள்ளைக்கார மிஷினரிகளுக்கு என்ன லாபம்? இங்கே சில நோய்களால் பாதிக்கப்பட்டு கூட அவனும் குழந்தைகளும் இழந்து எத்தனையோ நடையாக நடந்து இவ்வளோ தியாகங்களை ஒருத்தர் எதுக்கு பண்ணணும்? ஒருத்தனை எது அப்படி பண்ண வைக்குது? கொஞ்சம் யோசித்து பாருங்கள், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவன் சொந்த நாட்டை மறந்து, வீட்டை மறந்து மதம் பரப்பவா வந்தான். அப்படி பரப்புறதுனால என்ன கிடச்சிட போகுதுன்னு கேட்குறேன் நான். ஒன்றும் கிடைக்க போகிறது கிடையாது. அவனுக்கு என்ன, நான் ருசித்த இந்த இயேசுவை இந்த இந்திய சமூகம் மக்கள் ருசிக்கணுங்கிற ஆசையில் தான் அவர்கள் புறப்பட்டு வந்தார்கள். ஆமென். அப்படி புறப்பட்டு வெறும் மதத்தை மட்டும் அவங்க பரப்பலை பாருங்களேன். மருத்துவம் கொடுத்தார்கள், கல்வி கொடுத்தார்கள். இன்னும் சொல்ல போனால் அன்றைக்கி இருக்கிற நிறைய தமிழ் இலக்கியங்களே
அவர்கள் தான் பாருங்கள். கால்டுவெல் உடைய வரலாறை போய் நீங்கள் வாசித்து பாருங்கள். கால்டுவெல்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவருடைய இதை பாருங்கள். அவர் எத்தனையோ தமிழ் நூல்கள் இன்றைக்கு இருப்பதற்கு அவர் தான் காரணம் பாருங்கள். அவர் அப்படியே அந்த நூல்கள் எல்லாம் எடுத்து அதுக்கு உரைகளும் அதற்கான தமிழ் எழுத்து வடிவங்களையும் அது கொண்டு வந்ததுனால தான் இன்றைக்கி அநேக நூல்கள்லாம் இருக்குது. அதனால தான் தமிழை குறித்து உயர்வாக பேசுகிற எல்லாருமே கால்டுவெல் என்ன பண்ணுறாங்க, அங்கே ரெஃபர் பண்ணுறாங்க. அவர் இல்லைன்னா ரொம்ப கஷ்டங்க. அவர் தான் நிறைய இதை இது பண்ணார். அப்போ பாருங்கள், நிறைய பேர் வீரமா முனிவர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏதோ முனிவர் நினச்சிக்காதீங்க, அவர் வெள்ளைக்கார மிஷினரி. ஹலோ, வீரமா முனிவர்னு நீங்கள் படிச்சிருக்கீங்களா? வீரமா முனிவர் பற்றி அவர் பாருங்கள், ஒரு வெள்ளைக்கார மிஷினரி. அவர் இங்கே வந்து அவர் பார்த்தாரு, இவன் பேரெல்லாம் மாற்ற வேண்டாம், நம்ம பேரை மாற்றிக்கிட்டார். என்ன மாதிரி வாழ்ந்துருக்காங்க பாரு. எப்பா உங்கள் பேரெல்லாம் நான் மாற்ற வரல, என் பேரை நான் என்ன பண்ணிடுறேன், மாற்றிக்கிறேன், இன்னிலேருந்து வீரமா முனிவர். ஆமாம், அப்படி மாற்றி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே தொண்டுகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஸோ இது எதுக்கு இதை உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்குது இன்னைக்கு இந்த மாலை வேலையிலனா, மதம்ங்கிற சிந்தனைகளுக்குள்ளேயே நாம் போகிறதில்லை. இது கடவுள் அதுக்காக நம்மளை கூப்பிடல. கடவுள் கூப்பிட்டது என்னன்னா, ஒரு நல்ல வாழ்க்கை இருக்குப்பா, அது நீயும் வாழலாம், மற்றவனும் வாழலாம். ஆமென். இந்த சிந்தனை நமக்குள்ளே வரணும். வந்தால் தான் நீங்களும் மதம் தாண்டி மனிதர்களை நேசிப்பீர்கள். ஜாதி வேறுபாடு இல்லாமல் மக்களை நீங்கள் நேசிப்பீர்கள். இதை உண்டாக்குறதுக்காக தான் இயேசு வந்தார். அப்பமே இங்கே இருக்கிற இலக்கியங்களும் இங்கே இருக்கிற பெரியவர்களும் நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. ஒன்றே குலம், ஒருவனே தேவன். ஒன்றே குலம், ஜாதியே கிடையாது. ஜாதியே கிடையாது. அடுத்தது ஒரே ஒரு தேவன் தான் இருக்கிறார். அவர் யாருன்னு நீ தான் கண்டுபிடிச்சிக்கோ. அவர் யாருங்கிறத புரிஞ்சுக்கோ. அவர் ஒரு மதத்துக்கோ ஒரு இனத்துக்கோ உரியவர் கிடையாது. அப்படி தேடி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது, எல்லாரும் ஒரு மதத்துக்கும் ஒரு இனத்துக்கும் ஒரு கடவுளை வச்சுருக்கும் போது, இந்த வேதாகமத்தை வாசிக்கும் போது எனக்கு தெரிஞ்சிச்சு, இவர் எந்த மதத்துக்கும் உரியவர் அல்ல, எந்த இனத்துக்கும் உரியவர் அல்ல. இவர் மனிதனை படைத்தவர், மனிதனை நேசிக்கிற ஒரே தெய்வம் இவர் அப்படிங்கிறத நான் ஒரு புரிதலோடு இதை என்ன பண்ணுறேன், அணுகுகிறேனே தவிர நான் ஒன்றும் கிறிஸ்தவ குடும்பத்தில் வந்து இதை பிரசங்கம் பண்ணிட்டுல பாருங்களேன். ஆமாம், எனக்கு கூட மொட்டைலாம் போட்டு காதெல்லாம் குத்திருக்காங்க. வேணால் போகும்போது பார்த்துட்டு போயிருங்க. இன்னும் இருக்குது. முட்டை பார்க்க முடியாது, முடி வளர்ந்துடுச்சு. ஆனால் காது குத்துனது இப்பவும் இருக்குது. திருச்செந்தூரில் தான் முதல் முட்டை போட்டாங்களாம். ஆமாம், இன்னும் என் பேர் பாலசேகர் தான். நான் ஒன்றும் மாற்றிக்கல பாருங்களேன், அதே பேரில் தான் நான் இருக்கிறேன். என்னென்னா இது புரியணும். இது என்னென்னே புரியாமல் ஒரு கூட்டம் வந்துட்டாங்க பாருங்களேன். வந்த கூட்டத்தை என்ன பண்ணிட்டாங்க, நீனும் கொஞ்சம் பேர் இன்னும் கூட்டிகிட்டு வா அப்படின்ட்டு. அவனுக்கு என்னென்னா, நான் ஏன் வந்தேன்னு இன்னும் எனக்கு தெரில, என்ன போய் இன்னும் 4 பேரை கூப்பிட சொன்னீங்கன்னா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் உங்களுக்கு ஒரு தெளிவை சொல்ல நான் விரும்புகிறேன். இது ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்க்கை, இது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். இப்படிப்பட்ட ஒரு சுவிசேஷம் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னா, உங்களை விட பாக்கியசாலிகள் வேறு யாருமே கிடையாது. உங்களை விட கொடுத்து வைத்தவர்கள் யாருமே கிடையாது. கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் பாக்கியம் உள்ளவர்கள். ஆமென். இந்த கர்த்தரை நீங்கள் தெய்வமாக பார்த்துட்டீங்கன்னா, உங்களை போல பாக்கியசாலி வேறு யாருமே கிடையாது. ஆமென். அதனால தான் கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள் மட்டுமல்ல, சொல்லுக்கு சீரை பெற்ற ஜனமா. ஆமென். சீரை பெற்றவர்கள், அவங்கள மாதிரி பிளஸட் பீப்புள் யாருமே கிடையாது. ஒரு ஒப்பில்லாத தேவனை நீங்கள் சேவிக்கிறீர்கள். நிகரற்ற ஒரு கண்மலையை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சேவிக்கிறீங்க. அவரை சேவிக்கிற நீங்கள் பாக்கியம் உள்ளவர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஏன்னா மனிதன் வந்து தனக்கு தோன்றியதெல்லாம் கடவுள் என்று அவன் வடிவமைத்து எதையோ ஒன்றை வணங்கி கொண்டிருக்கும் பொழுது, உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சிருக்குதே, நான் வடிவமைத்தது அல்ல கடவுள், என்னை வடிவமைத்தவர் தான் கடவுள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது பாருங்களேன். அதான் காஸ்பல், அதுதான் காஸ்பல். ஆமென். அப்போ நீங்கள் கிரியேட் பண்ணவர் கிடையாது, உங்களை கிரியேட் பண்ண ஒருத்தர் இருக்கிறார். ஆமென். நான் படைத்தது அல்ல, என்னை படைத்த ஒருவர் இருக்கிறார், என்னை சிருஷ்டித்த ஒருவர் இருக்கிறார், என்னை உண்டாக்கின ஒருவர் இருக்கிறார். அப்படிங்கிறத புரிந்து கொண்டிருக்கிறீங்கன்னா, அது எவ்வளோ ஒரு மேலான ஒரு புரிதல், சாதாரணமான ஒரு புரிதல்
கிடையாது. அது ஒரு உயர்ந்த ஒரு புரிதலாக அது இருக்குது. அதில் இன்னும் பல பரிமாணங்கள் இருந்தாலும் அது ஒரு மேலான புரிதலாக அது இருக்குது பாருங்கள். அப்போ அவரை தெய்வமாக நீங்கள் கொண்டிருக்கிறீங்கன்னா அப்போவுமே உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டுடுச்சு. ஆமென். அப்போவுமே உங்கள் வாழ்க்கை நன்மையினால் நிரப்பப்பட்டுடுச்சு அப்படிங்கிறதான் உண்மை. பாருங்கள் எப்படி போட்டிருக்குது, ஹவு பிளெஸட்ஸ் அண்ட் ஃபேவர் ஆர் த பீப்புள் இன் சச் சர்க்கம்ஸ்டான்சஸ், ஹவு பிளெஸட், ஃபார்ச்சுனேட், prosperous and favor are the people whose God is the Lord. எப்படி வருது, இவ்விதமாய் சீரைப்பற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது, கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆமென். ஸோ நீங்கள் எப்படி ஒரு நலமாக செழுமையான ஒரு மக்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படிங்கிறதான் உண்மை. ஏன்னா நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற நம்பிக்கை என்னதுன்னு உங்களுக்கு தெரியணும். உங்களுக்கு சேர்ந்திருக்கிற இந்த சுவிசேஷம் எப்படிப்பட்டதுங்கிறது உங்களுக்கு தெரியணும் பாருங்கள். அப்படி தெரிஞ்சதுன்னா நீங்கள் அதை குறித்து உறுதி உங்களுக்கு இருக்கும், அதை குறித்து நிச்சயம் இருக்கும், அதிலேயே நிறைய பதில்கள் இருக்கிறதை உங்களால் காண முடியும் பாருங்கள். அதனால தான் இதை பேசுவது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. இந்த வேதம் எவ்வளோ ஒரு விரிவான ஒரு புத்தகமாக, எவ்வளோ ஒரு உயர்தர விஷயங்களை உங்களுக்கு சொல்லுகிற ஒரு புத்தகமாக அது இருக்குது அப்படின்ட்டு. அப்போ யார் வேணாலும் இதை எடுத்து வாசிக்கலாம், யார் வேணாலும் இதை எடுத்து வாசிக்கலாம். இதை எடுத்து கொஞ்சம் திறந்த மனதோடு வாசித்து பாருங்கள். இதில் எங்கேயாவது ஒரு பிரிவுக்கோ ஒரு இனத்துக்கோ கடவுள் சொந்தம்னு ஏதாவது போட்டிருக்கான்னு பாருங்கள். அப்படி போடவே இல்லை. ஒன்றே ஒன்று தான் உங்களுக்கு தெரியும், கடவுள் மனிதனின் கடவுள். ஆமென். God is a God of mankind. ஒருத்தர் சொன்னார், அவர் இஸ்ரவேலின் தேவன் அப்படின்னு சொன்னார். அது சொல்லிக்கலாம். ஆனால் இஸ்ரவேலின் தேவன் என்று அவர் அழைக்கப்படுவதற்கு முன்பாக அவர் ஆதாமின் தேவனாக இருக்கிறார். ஆமென். முதல் மனிதனை அவர் படைத்தார், அவர் ஆதாமின் தேவன். அந்த ஆதாமின் தேவனாக இருந்தவர் அவரை மனுஷன் அறியாமல் போயிட்டான். மனுஷன் அவன் தனக்கு தோன்றின வழியில் போயிட்டான். அப்போ கடவுள் என்ன பண்ணுறாரு, தான் யாருங்கிறத வெளிப்படுத்துவதற்கு ஒரு கூட்ட மக்களை அவர் தெரிந்து கொள்கிறார். ரொம்ப நசுங்கி நொடிஞ்சி ரொம்ப வாழ்க்கையில் பின்தங்கி இருக்கிற ஒரு கூட்ட மக்களை அவர் என்ன பண்ணுறாரு, செலக்ட் பண்ணுறாரு. செலக்ட் பண்ணிவிட்டு சொல்கிறாரு, நீங்கள் வாங்க, உங்கள் மூலமாக நான் யாருங்கிறத காட்ட போகிறேன், நான் தேவன் என்பதற்கு நீங்களே சாட்சி அப்படின்னு கூப்பிட்டு அந்த இஸ்ரவேல் என்கிற ஒரு மக்கள் கூட்டத்தின் மூலம் தேவன் தான் யார் என்பதை என்ன பண்ணுறாரு, வெளிப்படுத்துகிறார். அப்போ தான் வெளிப்படுத்துவதற்கு அவர் தெரிந்து கொண்ட கூட்டம் தான் யார், இஸ்ரவேலை தவிர கடவுள் இஸ்ரவேலின் கடவுள் கிடையாது. ஆமென். கடவுள் எப்படி ஒரு குலத்துக்கான கடவுளாக இருக்க முடியும், வாய்ப்பே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு விதத்தில் அவர் இல்லை. அப்போ அவர் யார், அவர் மனு வர்க்கத்தின் கடவுளாக இருக்கிறார், அவர் மனிதனின் கடவுளாக இருக்கிறார். ஆமென். God so loved the Israel. அப்படி போடலை, அப்படி போட்டிருக்குதுங்களா, அப்படி போட்டிருக்குங்களா, அப்படி போடல. யோவான் 3:16 பாருங்க என்ன போட்டிருக்குது. யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை வாழ்வை அடையும்படிக்கு இயேசுவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். For God so greatly loved, என்ன போட்டிருக்குது, the world. God so loved the world தானே தவிர God so loved the churchன்னு போடல, God so loved the Israelலாம் போடல. அந்த மாதிரி எதுவும் போட்டிருக்குங்களா? God so loved the world. எல்லாம் சொல்லுங்க, உலகத்தை நேசிக்கிறார், மனிதனை நேசிக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, உங்களை நேசிக்கிற இந்த கடவுளை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? நான் சொல்கிறேன், God so love the world. உங்களை அவர் மிகவும் நேசிக்கிறார். இந்த மாலையில் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களை நேசிக்கிற ஒரு தேவனிடத்தில் நீங்கள் வந்திருக்கீங்க. He loves you so much. என்னங்க, என்ன அவர் நேசிக்கிறாரா? ஆமாம், உங்களை நேசிக்கிறார். உங்களை மட்டும் இல்லை, ஒவ்வொரு மனிதனையும் அவர் நேசிக்கிறார். ஒவ்வொரு மனிதன் மேலேயும் அவர் எப்படி இருக்கிறாரு, பிரியமாய் அவர் இருக்கிறார். அன்பை அவர் காட்டுகிறவராக அவர் இருக்கிறார். அவர் மனுஷன் மேலே கோபமாக இல்லை, மனுஷன் மேலே வெறுப்பாக இல்லை, மனுஷனுடைய குறைகள் குற்றங்களை பார்த்து அவனை தண்டிக்கும்படியா இல்லை. இப்போ நமக்கு கடவுள்னுங்கிற ஒரு விஷயத்தையே என்னெல்லாமோ சொல்லி கொடுத்துருக்காங்க. கடவுளை ஒரு ரட்சகராக மீட்பராக
மனிதன் என்ன பண்ணலை, அறிந்து கொள்ளவே இல்லை. கடவுளை மனிதன் எப்படி அறிஞ்சு வச்சிருக்கிறான்னு போய் பார்த்தா அவர் ஒரு நியாயாதிபதி மாதிரி அறிஞ்சு வச்சிருக்கிறான். கடவுளுங்கிற படத்தை வர அப்படின்னு சொன்னால் ஜட்ஜி படத்தை வரைஞ்சி வச்சிருக்கிறாங்க. யுவர் ஆனர் அப்படின்னு டங்குன்னு 3 வாட்டி அடிக்கிற மாதிரி படத்தை வரைஞ்சி வச்சிருக்கிறாங்க. நாட் ஜட்ஜ் காட். இதோ உங்களுக்கு ஒரு நியாயாதிபதி பிறந்திருக்கிறார் அப்படி சொல்லலை, இதோ உங்களுக்கு இரட்சகர் பிறந்திருக்கிறார். ஆமென். God so loved the world, he gave his only begotten son Jesus. தேவன் இந்த மனிதனை நேசித்தார், இந்த உலகத்தை நேசித்தார். அதற்கு ஒரு அடையாளம் என்ன? கடவுள் மனிதனை நேசிக்கிறாரா? அதுக்கு என்ன அடையாளம்? என்ன அடையாளம்னா தன் சொந்த மகனை இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தார். ஆமென். அவருடைய ஒரே மகனை மனிதனுக்காக இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தார். God gave his only begotten son Jesus. கடவுள் தன்னை 3 விதமாக வெளிப்படுத்துகிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. இன்னும் சொல்ல போனால் தந்தை, தாய், மகன் என்கிற வடிவிலே கடவுள் இருக்கிறார். ஆமென். அதான் கடவுள். கடவுளுக்குள்ளே ஒரு தாய்மை தன்மை இருக்கிறது, கடவுளுக்குள்ளே ஒரு தகப்பன் தன்மை இருக்கிறது, கடவுளுக்குள்ளே ஒரு குமாரத்தன்மை இருக்கிறது. ஆமென். இவர் தான் கடவுள். இந்த கடவுளை பற்றி தான் பைபிள் பேசுது. அம்மாவும் அப்பாவும் மகனும், இந்த 3 தன்மையும் கடவுளுக்குள்ள இருக்குது. அப்போ கடவுள்னாலே என்னதான் வருது? குடும்பம் தான் ஞாபகத்துக்கு வருது. அவர் தன் மகன் அந்த பூமிக்கு என்ன பண்ணுறாரு? அனுப்பி வைத்தார். இயேசு இந்த பூமிக்கு வந்தது, இந்த பூமியில் அவர் பிறந்தது, அவர் வாழ்ந்தது, இது எல்லாம் புனைக்கதைகள் அல்ல, அது வரலாறுகளாக இருக்கிறது. ஆமென். வந்திருக்கலாம் அப்படிலாம் கிடையாது. அது ரொம்ப எவிடன்ஸ்ஃபுல்லாக நிரூபிக்கப்பட்ட உண்மைகளாக அது இருக்கிறது. பாருங்களேன். அது யாரோ வெள்ளைக்காரங்களோ சில பேர் என்ன சொல்லுவாங்க, இயேசு வந்து வெள்ளைக்காரர் கடவுள் தானே அப்படிம்பாங்க. நான் சொன்னேன், இங்கே வாங்க, இயேசு இங்கிலீஷ் பேசுனது இல்லை, இயேசு கோட்டு போட்டது கிடையாது, அப்புறம் எப்படி வெள்ளைக்கார கடவுள்னு சொல்கிறீங்க? அவர் நம்ம ஆசிய கண்டமாகிய பாலஸ்தீனத்தில் அவர் பிறந்தார். நம்ம கண்டத்தில் அவர் பிறந்தவருங்க. அவரை போய் வெள்ளைக்காரன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏதாவது படிச்சுட்டு பேசுகிறீங்களா எப்படி? ஆங்கிலம் பேசாத கோட்டு போடாத ஒரு ஆளை வெள்ளைக்காரங்கன்ட்டாங்க பாருங்க. ஒரு வெள்ளைக்காரர் கிடையாது. என் கண்டத்தில், என் ஆசிய கண்டத்திலே பிறந்த, அதாவது உலகத்தின் மைய பகுதியிலே அவர் பிறந்தார், நான் எல்லாருக்கும் சொந்தம் அப்படின்னு காட்டுறதுக்காக. ஆமென். சொல்கிறாங்க அதுலேயே ஒரு மையமான இடம், மத்திய இடம், அங்கே தான் அவர் என்ன பண்ணுறாரு? வரார். ஏன்? எந்த பிரிவுக்கும் இனத்துக்கும் அவர் உரியவர் கிடையாது. அப்படி உரியவராக இருந்ததுன்னா உலகமெங்கும் போய் இதை சொல்லுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. உலகமெங்கும் போங்க. கடவுள் உலகத்தை நேசித்தார்னு ஏன் சொல்லணும்? இஸ்ரவேலை நேசித்தார்னு போட்டிருக்க வேண்டியதானே. இதை விட பெரிய விஷயம் தெரியுமா? இந்தியாவை ரொம்ப நேசித்தார் நான் சொல்கிறேன். ஏன்? அதுக்கு அடையாளம் தான் கூடையே வைத்த 12 சீசர்கள். இயேசு கிறிஸ்துவோடு 12 சீசர்கள் இருக்கிறார்கள். அதில் ஒரு முக்கியமான ஒரு சீசன், அதாவது நிறைய சீசர்கள் இருக்காங்க, 70 பேர் இருக்கிறாங்க, 120 பேர் இப்படிலாம் இருக்கிறாங்க. ஆனால் ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கிற சீசர்கள் பார்த்தீங்கன்னா 12 பேர். அதில் தோமா என்கிற ஒரு மனிதனை நம்ம இந்திய தேசத்துக்கே கடவுள் அனுப்பி வச்சிருக்கிறாருன்னா, நான் சொல்கிறேன், இந்த தேசத்தை அவர் மிகவும் நேசிக்கிறார் என்பதற்கு அது ஒரு பெரிய அடையாளமாக இருக்கு. யோசித்து பாருங்கள். அதனால தான் மற்ற எல்லா நாடு, ஊர், இது எல்லாத்த விட இந்த இந்தியா இன்னும் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டது. ஏன்னா இயேசுவின் சீடர்களில் ஒருவர் 1ஆம் நூற்றாண்டிலே இங்கே வந்துட்டார். அப்போ சுவிசேஷம் எப்போ வந்துச்சு? ஆங்கிலேய கம்பெனி, வெள்ளைக்காரன் கம்பெனி வந்த போது கிடையாது. சுவிசேஷம் எப்போ இருக்குது? இந்திய வரலாறை போய் கொஞ்சம் வாசித்து பாருங்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த வரலாற்றின் காரியங்களை கொஞ்சம் ஆழமாக சரியாக எழுதுகிற ஆட்களுடைய இதை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். உங்களுக்கு ஒன்று தெரியும், 1 நூற்றாண்டிலேயே தோமா இந்திய தேசத்துக்கு வந்தார். சுவிசேஷம் 1 நூற்றாண்டிலே இங்கே வந்துடுச்சு. இடையில வரல. அப்போனா இன்னும் சொல்ல போனால் சுவிசேஷம் நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்து 2000 வருஷம் ஆகுதுங்க. இந்த மாதிரி ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம் வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் கூட ஏன் அது அப்படி வளர்ந்துருந்தாலும் ஏன் அது பெருசாக போய் மக்களை சென்றடையில? ஏன் அது அந்த அளவுக்கு போகலன்னா, நாம் என்ன பண்ணிட்டோன்னா மதத்தை கலந்துட்டோம் சுவிசேஷத்தில்.
எல்லாம் சொல்லுங்கள், மதக்கலவை. நாம் பியோர் காஸ்பலை பேசுகிறதுக்கு பதிலாக அதில் என்ன பண்ணிட்டோம், மிக்ஸ் பண்ணிட்டோம். அதாவது 2 வார்த்தை சேர்த்துக்கோயேன்னு சொன்னதுக்காக என்னத்தெல்லாமோ சேர்த்துட்டாங்க. ஆமாம், சேர்த்து மிக்ஸ் பண்ணி அப்படி சொன்னதுனால என்ன ஆயிடுச்சு, வேறு மாதிரி எல்லாமே மாறி போயிடுச்சு. இப்போ மறுபடியும் தட்டி எழுப்புகிறோம். அப்படி கிடையாதுங்க. இது வந்து சுத்தமான ஒரு சுவிசேஷம். ஆமென். இது ஒரு மதம் அல்ல அப்படிங்கிறத மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம், எடுத்து பிரசங்கிக்கிறோம். அப்படி பிரசங்கம் பண்ணும்பொழுது இப்போ நான் பார்க்குறேன், மக்கள் வந்து எத்தனையோ பின்னணியில் இருந்தும் எத்தனையோ விதமான தேசங்களில் கேட்குற மக்களும் சரி, இயேசுவண்டை அவர்கள் வருகிறதை நம் கண்ணால் காண முடிகிறது. ஆமென். இது ஒரு சந்தோஷமான ஒரு காரியம் பாருங்கள், சந்தோஷமான காரியம். அப்போது ஏதோ ஒரு மூடத்தனத்தையோ முட்டாள்தனத்தையோ நாம் இங்கே யாரும் நம்பிக்கிட்டு இல்லை, பிரசங்கம் பண்ணிட்டு இல்லை. நாம் ஒரு ஜீவனுள்ள காரியத்தை பேசி கொண்டிருக்கிறோம். ஆமென். உயிருள்ள ஒரு காரியத்தை பேசி கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஒரு மேலான நம்பிக்கைகளை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியணும். இப்போது என்னென்னா, சரி இயேசுக்கிட்ட நான் வரும்பொழுது இந்த இயேசு எப்படிப்பட்டவர், இவர் என்ன செய்வார், இவர் பற்றிய காரியங்கள் என்ன, இது கொஞ்சம் சொல்ல விரும்புகிறோம் பாருங்கள். பரவாயில்ல, சுவிசேஷம் மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, இன்னொரு முறை கேளுங்க. ஆமென். தப்பு கிடையாது. பைபிளில் பாருங்கள், சகேவு அப்படிங்கிற ஒரு மனிதனை பற்றி வேதத்தில் வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் அது வருகிறது பாருங்கள். இங்கே ஒரு ஆள் பற்றிய ஒரு ஸ்டோரி, ரொம்ப அற்புதமான ஒரு கதை. இது ரொம்ப நமக்கு எவ்வளோ ரிலேட்டடாக இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள். அவர் எரிகோவிலிருந்து பிரவேசித்து அதன் வழியே நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவனுமாய் இருந்த சகேவு எண்ணப்பட்ட ஒரு மனுஷன். எல்லாம் சொல்லுங்கள், ஒரு மனுஷன். கடவுள் வந்து ஒரு கூட்டத்தை தான் தேடி போவார்லாம் கிடையாது, ஒரு மனுஷன் இருந்தாலும் தேடி போவார். ஆமென். அங்கே ஒரு ஆள் இருக்கிறான், அவனை குறித்து ஒரு அறிமுகம் கொடுக்குறாங்க. என்ன அறிமுகம்னா, அவன் வந்து ஒரு டேக்ஸ் வரி வசூல் பண்ணுகிற ஒரு ஆள். ஆயக்காரர்னா அவங்க யாருன்னா, எப்படி போட்டிருக்கு, அண்ட் தேர் வாஸ் அ மேன் கால் ஜாக்கியூ, ஹி வாஸ் அ சீஃப் டேக்ஸ் கலெக்டர். சொல்லப்போனால் அவன் தான் அதில் வரி வசூல் பண்ணுறதுல பெரிய வசூல் ராஜாவாக இருந்திருக்கிறார். எக்ஸ்ட்ராலாம் போட்டு பிழிஞ்சு எடுத்து, ஆமாம், சொந்த ஜனத்துட்டே என்ன பண்ணுறான், ஏகப்பட்ட வரியை வசூல் பண்ணுறவன். அதாவது இந்த ரோமர்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இவங்கக்கிட்ட யூதர்கள்கிட்ட வரியை என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, போட்டுட்டு இருந்தாங்க. இவன் அதுக்கு என்ன பண்ணுவான்னா, அந்த ஊர்லேயே ஒரு ஆளை செலக்ட் பண்ணி அவங்களே ஒருத்தரை போட்டு வரி வசூல் பண்ண வச்சிடுறது. நீ பண்ணி கூட அப்புறம் அதில் இருந்து ஒரு கமிஷன் அவனுக்கு. அதனால் இவன் யூதர்களாக இருந்தாலும் இப்படி கொஞ்சம் பேர் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அதனால் அவங்கள பிடிக்காது. இந்த ஆயக்காரரை மக்களுக்கு பிடிக்காது. ஒரு மோசமான ஆள் இவன். சொந்த ஜனத்துக்கு காசை வாங்கி அடுத்த அரசாங்கத்துக்கு எதிராக என்ன பண்ணுறான், வேலையை செய்கிறான் அப்படின்னு சொல்லி ரொம்ப மோசமான ஒரு ஆளாக பார்க்கப்பட்ட ஒரு ஆள் தான் இந்த சகேயு. அவன் பாருங்கள், நல்ல வரி வசூல் பண்ணி அவனுக்கும் நல்ல கமிஷன்லாம் அடித்து நல்ல பணக்காரனாக இருக்கான். என்ன போட்டிருக்குது, ஆயக்காரருக்கு தலைவனும், டேக்ஸ் வசூல் பண்ணுறவங்களுக்கு அவன் யார், சூப்பரண்டன் அப்படின்னு இருக்கு பாருங்க. தலைவனும் அதே நேரத்தில் அவன் யார், ஐஸ்வர்யமாக இருந்த சகேவு எண்ணப்பட்ட ஒரு மனுஷன். சரி, இப்போ பணம் காசெல்லாம் வந்துடுச்சு, கொஞ்சம் நல்ல உயரிய பதவியிலையும் இருக்கிறான், காசெல்லாம் வந்துடுச்சு. ஆனாலும் சம்திங் உள்ள வந்து ஒரு எம்டினஸ், உள்ள ஒரு எம்டினஸ், ஒரு வெறுமை இருக்குது. எல்லாம் வந்துடுச்சு ரைட்டு, ஆனாலும் ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரி இருக்க, ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரி இருக்குதே. எத்தனை வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த உணர்வை சந்திக்காத மனிதர்களே கிடையாது. என்னமோ சம்திங் இஸ் மிஸ்ஸிங். எத்தனை பேர் அப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்க, சம்திங் இஸ் மிஸ்ஸிங்? பார்க்கலாம் எத்தனை பேர் ஒரு ரியல் ஹார்ட்டோடு இருக்கிறீங்கன்ட்டு. எனக்கு வந்துருக்குதுங்க, சம்திங் இஸ் மிஸ்ஸிங். ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது, என்னன்னு தெரியல, ஆனால் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. அந்த மாதிரி ஒரு உணர்வு அவனுக்கு. வேதவசனம் சொல்லுது, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். என்னமோ தெரில, அவன் யாரோ சொல்லியிருக்கலாம், இல்லை ஏதாவது கூட்டங்களில் கேள்விப்பட்டிருக்கலாம். அவனுக்கு ஒரு ஆசை. என்ன ஆசைன்னா, இயேசுவை நான் பார்க்கணும்,
இயேசுவை நான் பார்க்கணும், எப்படியாவது அவரை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அவன் குள்ளனானபடினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல். இப்போ பார்த்தீங்கன்னா அவன் ஐஸ்வர்யவான், பணக்காரன், ஆனால் ஆள் யார்? சரியான கட்டையாக இருந்திருக்கான் பாருங்க. ஒரு கூட்டம் நடந்தால் அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. ரொம்ப கட்டையான ஒரு ஆள், ரொம்ப குள்ளமான ஒரு நபர், அப்பு கமல் மாதிரி இருந்திருக்கிறான். இப்படி சொன்னால் புரியுது, இதுக்காக என்ன வச்சு செய்கிறாங்க. சரி ஜனங்களுக்கு புரியட்டுமே அப்படின்னு சொன்னான்னா டப்புன்னு என்ன பண்ணிடுறாங்க, பாருங்க ஐயா இவர் எங்கே நின்று கொண்டு என்ன பேசுகிறார் அப்படின்ட்டாங்க. அப்போ கீழே இறங்கி நின்று பேசலாமா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா வேறு எப்படி சொல்கிறது? அப்படி சொன்னால் புரிஞ்சா எத்தனை பேர் புரிஞ்சு அப்படி சொன்ன உடனே டக்குன்னு இமேஜ் ஆகிடுச்சா? பாருங்கள், இவங்கெல்லாம் என் கோஷ்டி, நீங்கள்லாம் மகா பரிசுத்தவான்கள் போங்க, உங்களுக்கு நான் பிரசங்கமே பண்ணல. ஸோ குள்ளனானபடியினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல், அவனால் பார்க்க முடியல. அவரை ட்ரை பண்ணியிருக்கிறான், ஒன்றும் தெரியவே மாட்டுக்கு. ஸோ இவன் என்ன பண்ணுறான்னா ஒரு ஐடியா பண்ணுறான் பாருங்கள். அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் என்ன பண்ணான், ஏறினான். ஒரு மரத்தில் போய் ஏறிட்டான். அவன் பார்த்துறான், சரி நான் கட்டையாக இருக்கலாம், மரம்லாம் கடவுள் வளர்த்தியாக தான் படைச்சிருக்காரு பாருங்கள். அதனால தான் சொல்லுவேன், பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏதாவது வழி இருக்கும். புரியுதா உங்களுக்கு? பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பார்த்துருவீங்க. எந்த நொல்லையும் சாக்கும் சொல்லவே மாட்டீங்க. சில பேர் சொல்ல அது ஏன் முடியலைன்னா உங்களுக்கு முடியவே முடியாது கடைசி வரைக்கும். ஏன்னா நீங்கள் என்ன பழக்கம் வச்சுருக்கீங்க? சாக்கு சொல்கிற பழக்கம் வச்சுருக்கீங்க. சாக்கு சொன்னீங்கன்னா வேலைக்கே ஆகாது. நம்ம கட்டையாக இருந்தான்னா ஸ்டூலை போட்டு நின்றுவோம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ யோசித்து பாருங்களேன், என்னையே கொல்லாமல் படைச்சிருக்காரு. இந்த கடவுளை நான் பார்த்தா என்ன, பார்க்காட்டா என்ன, இவரை தேடினா தேடாட்டா என்ன, என் வாழ்க்கையிலே ஒரு குறை இருக்கியா அப்படி ஒன்று நினைக்கல பாருங்கள். பரவாயில்ல, எப்படியாவது அவரை நம்ம பார்த்துடணும்னு சொல்லிட்டு ஒரு மரத்தை கண்டுபிடிச்சி அந்த மரத்தில் என்ன பண்ணிட்டான், ஏறிட்டான். இது எப்படியும் அவனுக்கு ஒரு இதெல்லாம் வச்சு பார்த்தா ஒரு 40 வயசுக்கு மேலேயே தான் இருக்கும். அவன் ஓடுனான்னு சொல்லியிருக்குது, மரம் ஏறினான்னு சொல்லியிருக்குது. யோசித்து பாருங்க. அவனுக்கு ஏதோ ஒரு தீராத ஒரு ஆசை, எப்படியாவது இந்த இயேசுவை பார்த்துடணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதே மாதிரி அந்த வழியை அவர் வாராருன்னு பார்த்துட்டு என்ன பண்ணிட்டான், போய் மரத்து மேலே ஏறி உட்காந்துட்டு எப்படியாவது இந்த வழியாக போவார், இன்றைக்கி அவரை நம்ம பார்த்துடணுன்னு ஒரு பெரிய ஆசை பாருங்கள் அவனுக்கு. பாருங்கள், காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். நான் இது எப்படி இருக்கும் பாருங்க. கும்பிட போன தெய்வம் எப்படி பாருங்க, அப்படியே நடக்குது பாருங்களேன். கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரினா அது எந்த தெய்வம்னே தெரில. இந்த தெய்வம் தான் கரெக்டாக வந்துடுச்சு. ஆமென். கரெக்டாக வந்துடுச்சு. இவன் என்ன நினைக்கிறான்னா, சும்மா அப்படியே போவார், நம்ம என்ன பண்ணிடுவோம், பார்த்துருவோம் இவ்வளோதான் நினச்சான். ஆனால் அவர் அப்படி கிடையாது. அவர் இனி யோசித்து பாருங்க, இவன் இப்படி பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தான் அப்படிங்கிறதெல்லாம் சகேவு நினச்சிக்கிறான், எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு நினச்சிக்கிறான். ஆனால் அங்கே வந்திருக்கிறவர் கடவுள் மனுஷ ரூபம் கொண்டு அவர் வந்திருக்கிறார். ஆமென். அதனால் காட்டத்தி மரத்தில் நின்று அவனை அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு அவன் பேரை சொல்கிறார் கரெக்டாக, சகேயு அப்படிங்கிறாரு. சகேயுவே நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே பார்த்துட்டு போயிடலான்னு நினச்சான். ஆனால் இவர் பார்த்துட்டு போகிறவர் இல்லை, கூடவே தங்குகிற ஒரு தேவன், கூடவே தங்குகிற ஒரு ஆண்டவர். ஆமென். ஒரு பார்வை பட்டா போதுங்க, ஒரு பார்த்தா போதுங்க, இவ்வளோ தான் அவன் நினச்சான். அவர் சொன்னார், இல்லை நான் அப்படிப்பட்ட ஒருத்தர் கிடையாது, உன் கூடவே தங்குகிற ஒரு தேவன். ஆமென். சும்மா ஏதோ ஒரு சாதாரண விஷயங்கள் கிடையாது. நீங்கள் சுவிசேஷத்தை புரிஞ்சுக்கணும். சுவிசேஷங்கிறது ஏதோ உங்களுடைய சில தேவைகளை சந்திக்கக்கூடிய ஒரு விஷயமா மட்டும் சுவிசேஷத்தை பார்த்துடாதீங்க, அதுவும் அதில் இருக்குது. ஆனால் சுவிசேஷங்கிறது என்னென்னா
உங்கள் தேவையை கடவுள் சந்திக்கிறார் அப்படிங்கிறத தாண்டி கடவுள் தான் உங்கள் தேவையா இருக்கிறார் என்பதை உங்களுக்கு புரிய வைப்பது. எனக்கு சில தேவை என்று நான் கடவுளிடம் வந்திருக்கிறேன், உண்மைதான். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, உங்கள் உண்மையான தேவையே அவர் தான். உண்மையான தேவையே அவர் தான். 1000 தேவைகள் உங்களுக்கு இருக்கலாம், ஆனால் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, உங்களுடைய உண்மையான தேவை இயேசுவாக இருக்கிறார். கிரைஸ்ட், ஆமென், இஸ் அவர் தான். ஹீ இஸ் யுவர் ரியல் நீட். அவர் தான் உங்களுடைய உண்மையான தேவையாக இருக்கிறார். இது புரிஞ்சிடுச்சுன்னா இது எப்படி தெரியுமா, ஒரு 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 நீர்வீழ்ச்சியோ ஒரு ஆறோ ஏதோ ஒரு தண்ணி நிறைய போயிட்டுருக்குது. ஒரு குடம் தண்ணி எடுத்துகிட்டு வர்றது வேற, அந்த ஆறே உங்களுக்கு சொந்தமாகிறது வேற. புரியுதா உங்களுக்கு? கடவுள்கிட்ட ஒரு தேவை சந்திக்கப்படுதுன்னு நீங்கள் வரீங்க, கண்டிப்பாக உங்கள் தேவையை சந்திப்பார். இன்றைக்கி சாயங்காலம் கூட எத்தனையோ தேவையோடு நீங்கள் வந்திருந்தாலும் உங்கள் தேவையை விட அவர் பெரியவர். நிச்சயம் உங்கள் தேவையை சந்திப்பார், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் உண்மையான விஷயம் என்ன தெரியுமா, இது ஒரு குடம் தண்ணி பிடிச்சிட்டு போகிறது வேற, அவரையே சொந்தமாக்குறதுங்கிறது வேற. ஆமென். அவரை, அதாவது இப்படி சொல்கிறேனே, அவரிடம் பெறுவது என்பது வேறு, அவரையே பெறுவது என்பது வேறு. ஆமென். இப்போ கேள்வி என்னன்னா, நீங்கள் அவரிடம் பெற வந்தவர்களா அல்லது அவரையே பெற வந்தவர்களா? இவ்வளோதான் கேள்வி. அவரிடம் பெற வந்தவர்கள் எப்போவுமே என்ன பார்ப்பாங்க, ஏதாவது நடந்திருக்கா, ஏதாவது வந்திருக்கா, ஏதாவது பண்ணி இதையே பார்த்துட்டே இருப்பாங்க. நடந்தால் சந்தோஷமாக இருக்கும், நடக்கலைன்னா நடக்கலையே இப்படி வருத்தமாக இருக்கும். கடவுள் தேவையை சந்திக்கிறவரா? நிச்சயமா. எப்படி சொல்கிறீங்க? இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த போது பல்விதமான தேவைகளோடு இருந்தார்கள். ஆரோக்கியம் தேவைப்பட்டது, வாழ்க்கையில் சந்தோஷம் தேவைப்பட்டது, சமாதானம் தேவைப்பட்டது, வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் பிரச்சனைகளில் பல்வேறு விதத்தில் மக்கள் இருந்தார்கள். தொழில் நஷ்டத்தோடு வந்திருந்தார்கள், உடம்பில் வியாதியோடு அவர்கள் வந்திருந்தார்கள், மருத்துவர்களால் தீராத வியாதியோடு வந்து எல்லா தேவையையும் இயேசு சந்தித்தார். ஆமென். ஆனால் இந்த தேவையை சந்திக்கிறார் என்கிற எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் உங்களுக்கு வேணுமா, அவரே வேணுமாங்கிறது தான் வாழ்க்கையில் பெரிய ஒரு விஷயமா இருக்குது. அவரிடமிருந்து பெற விரும்புகிறீர்களா, அவரையே பெற விரும்புகிறீர்களா? இவ்வளோதான் மேட்ரு, இவ்வளோதான் விஷயம். அவரிடமிருந்து பெறுவது அவர் யாருக்கு வேணாலும் பண்ணுறார். இல்லை அவர் ஒன்றும் டீல் பேசலை, நீ என்னை ஏற்றுக்கிட்டாதான் உனக்கு எல்லாமே செய்வேன் அப்படி சொல்லவே இல்லைங்க, சொல்லவே இல்லை. ஏன்னா அவர் அந்த மாதிரிலாம் டீல் பேசவே கிடையாது. யார்கிட்டையாவது இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்படியே தொடர்ந்து ஞானஸ்தானம்லாம் எடுத்து அப்படியே வந்துட்டிங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். அந்த மாதிரிலாம் இயேசு பேசவே இல்லை. அவர் அற்புதம் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கார். நம்ம அற்புதம் செய்யாமலே அட்ரஸ் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அவர் அற்புதம் செஞ்சுட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறார். ஒருத்தன் சொல்கிறான், இயேசுவே உங்கள் பின்னாடியே நான் வந்துடுறேன் அப்படிங்கிறான். சொன்னார், என் பின்னாடி வர்றதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல உன் வீட்டுக்கு போ அப்படிங்கார். ஏன்னா ரொம்ப வருஷம் கல்லறை தோட்டத்திலே வாழ்கிறான். இயேசு அவன் வாழ்க்கையில் வந்தபோது அந்த நிலைமை என்ன பண்ணப்படுகிறது, மாற்றப்படுகிறது. இப்போ அவன் சொல்கிறான், உங்கள் பின்னாடியே நான் வந்துடுறேன், உங்கள் ஊழியத்துக்கு நான் உதவியாக இருக்க முடியும்ட்டு. அவர் ஊழியெல்லாம் இருக்கட்டும் தம்பி, முதல்ல உன் வீட்டில் உன் மனைவி, உன் பொண்டாட்டி, உன் பிள்ளைலாம் எத்தனை வருஷம் உன்னை பார்க்காம இருந்துச்சுன்னு தெரில, நீ போய் முதல்ல நான் உனக்கு செஞ்ச நன்மையும் உன் வீட்டில் போய் சொல்லு, வீட்டுக்கு போ அப்படின்னு நினச்சி வச்சுட்டு. ஆனால் மதம் இந்த வேலையை பண்ணாது. எவனாவது கிடச்சானா அவனை பிடிச்சி மாட்டி வச்சுக்கிட்டாங்க. கர்த்தர் உன்னை ஊழியத்திற்கு தான் அழைத்திருக்கிறார் தம்பி, இங்கேயே சேவை செய்து விடு அப்படின்னு ஒரு சோத்தை போட்டு எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை காலி பண்ணிட்டாங்க. 100 இல்லை ஒன்லி சோறு, 100 வருவாயெல்லாம் கிடையாது. என்னதான் சாப்பாட்டை போட்டு பல பேர். அதனால தான் மதம் வாழ்கிறது மனிதர்களை கொண்டு. ஆனால் இவர் மனிதனை கொண்டு வாழுகிறவர் அல்ல, மனிதனை வாழ வைக்கிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். ஆமென். ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. ரிலீஜியனுக்கும் இயேசுவுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. மதம் இதை தான் பண்ணும், எதையாவது உங்ககிட்ட இருந்து எதெல்லாம் உறிஞ்சிக்க முடியுமோ உறிஞ்சிக்கும். இவர் உறிஞ்சிக்கிறதுக்காக வரல, இவர் கொடுக்கறதுக்காக வந்தார். ஆமென். ஆமாம். The law demands, the religions demands, but the grace supply. Christ supply. ஒன்றை கொடுப்பதற்காக வந்தார், எடுப்பதற்காக வரல.
உங்கள் வாழ்க்கையில் இருக்க அந்த எம்டினஸை, உங்கள் வாழ்க்கையில் இருக்க அந்த காலியை நிரப்புறதுக்காக தான் அவர் இந்த பூமிக்கு வந்தார். அதனால தான் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். பாருங்கள், நீங்கள் சாதாரணமான மனிதராக இருக்கலாம், படித்தவர்களாக யாராக இருக்கலாம், நீங்கள் சுவிசேஷத்தை மட்டும் கரெக்டாக விளங்கிட்டீங்கன்னா இந்த உலகத்தில் ஒருத்தரும் உங்களை குழப்ப முடியாது. நீங்கள் என்றைக்குமே வெற்றிகரமாக வாழ ஆரம்பிச்சிடுவீங்க. ஆமென். 1000 கருத்து உங்கள் முன்னாடி வந்தால் கூட உங்களுக்கு தெரிஞ்சிடும். எல்லாம் இருக்கட்டுங்க, எனக்கு தெரியும் அப்படின்றவீங்க. குழம்ப வேண்டிய அவசியமே கிடையாது. சில சொல்கிற மாதிரி இவங்க கோதுமை மாவை கொடுத்து மாற்றிட்டாங்க. யோசித்து பாருங்கள், கோதுமை மாவை கொடுத்து தான் ஒருத்தரை மாற்ற முடியுதுன்னா இன்னொருத்தர் வேற ஒரு மாவு கொடுத்தா மாற மாட்டாரா? இது நல்லங்க, ஒரிஜினல் நல்ல அரைச்ச மாவுங்க அப்படின்னா என்ன பண்ணிடுவார்? மாறிடுவார். பொருளுக்காக, தேவைக்காக மாறும் ஒரு மாற்றம் அல்ல. இது மெய்யான சுவிசேஷத்தை புரிஞ்சுக்கிறோம். இவரே ரட்சகர், இவரே ஆண்டவர்னு ஏற்படுற புரிதலால் வருகிற மாற்றமாக இது இருக்குது. அந்த மாதிரி ஒரு மாற்றம் வந்துச்சுன்னா அந்த மாற்றத்தை யாரும் ஜெயிக்கவே முடியாது. பாருங்க, கவனிங்க. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். என்ன பெரிய விஷயம் பாருங்க. மனிதனை விட கடவுளுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்குது. இவ்வளோ நாள் லேட் ஆகிடுச்சு, இனிமேல் லேட் ஆக வேண்டாம், சீக்கிரமாக வா. ஆமென். சீக்கிரமாய் வா. ஆமென். சீக்கிரமாக வா, இன்னைக்கு நான் உன் வீட்டில் தங்கணும். சொல்லட்டுமா, நீங்கள் கடவுளோடு இருக்கணும்னு நினைக்கிற ஆசையை விட உங்களோடு நான் இருக்கணும்னு கடவுளுக்கு இருக்கிற ஆசை தான் பல மடங்கு அதிகம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆமென். ஆமாம், ஆமாம். பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தோட்டத்தில் மனுஷனை கடவுள் வைக்கிறார். ஆதாம் ஏவாளுங்கிற ஒரு முதல் தம்பதிகள் அந்த தோட்டத்தில் இருக்கிறாங்க. வேதவசனம் சொல்கிறது, அவர்களை சந்திப்பதற்காக பகலில் குளிர்ச்சியான வேளையில் கடவுள் என்ன பண்ணுறாரு? தேவனாகி கர்த்தர் அவங்கள தேடி போகிறார். வழக்கமாக சாமி கான்செப்டில் பக்தன் தானே தேடி போவான் கடவுள் எங்கே இருக்கிறார் அப்படின்ட்டு. ஆனால் இது சாமி கான்செப்டே கிடையாது. இது பிள்ளைங்களை பார்க்குறதுக்கு அப்பா தேடி வரார் தோட்டத்துக்கு. இது ரொம்ப வேறங்க, இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. இது ஒன்று கிடையாது, எல்லாம் ஒன்று தான் கிடையாது. இது ஒன்று தான். எல்லாத்துக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. இவர் தான் அவங்களை தேடி போகிறார். ஆதாமே எங்கே இருக்கிறாய் அப்படி தேடி போகிறார். என்னங்க, இவ்வளோ பெரிய கடவுள் ஒரு வார்த்தையினால் உலகத்தை படைக்க முடியுது அவரால். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு? மனுஷனை தேடி போகிறார், மனுஷனை தேடி வரார். அவனுடைய சிநேகத்தை அவர் நாடுகிறார், அவனுடைய நட்பை அவர் என்ன பண்ணுகிறார்? நாடுகிறார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. என்னங்க, கடவுள் போய் என் நட்பை நாடுறாரா? உங்களுக்கு சொல்லட்டுமா, இன்னைக்கு மாலையில் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை கடவுள் விரும்புகிறாருங்க, உங்கள் நட்பை அவர் நாடுறாருங்க. உங்களால் நம்ப முடியுதா? உங்களை யாருமே நாடாமல் இருக்கலாம். ஒரு காலத்தில் நாடினாங்க, இப்போ ஒருத்தர் நம்மளை சொல்கிறாங்க பாருங்கள், ஒரு நாதி நம்மளை தேடுறதே கிடையாது, ஒருத்தரும் நம்மளை கண்டுக்கிறதே கிடையாது. நான் சொல்கிறேன், யாரும் உங்களை தேடாமல் இருக்கலாம், ஆனால் உங்களை தேடி ஒருத்தர் வந்திருக்கிறார். உங்கள் கூட நட்பு கொள்ள அவர் விரும்புகிறார், உங்களோட உறவு கொள்ள அவர் விரும்புகிறார். ஆமென். எங்கேயோ இல்லைங்க, உங்கள் வீட்டுக்கு வர அவர் விரும்புகிறார். ஆமென். ஆமாம், உங்கள் உள்ளத்தில், உங்கள் இல்லத்தில் அவர் வர விரும்புகிறார். ஆமென். அதாவது இது கடவுளிடம் ஒன்றை பெரும் மார்க்கம் அல்ல, கடவுளையே பெரும் மார்க்கமாக இது இருக்கிறது. அவரையே பெறுவது, அவரையே பெற்றுக்கொள்வது, அவரிடம் இருந்து ஏதோ சில நன்மைகள், சில ஆசீர்வாதங்கள் அது இருக்கட்டு, அவரையே நான் கூட்டிகிட்டு போகிறேன். அவர்தான் என் செல்வம், அவர்தான் என் ஞானம், அவர்தான் என் தேவை, அவர்தான் என் வாழ்க்கையில் எல்லாமுமாக எனக்கு இருக்கிறார். ஆமாம், அவரையே நான் சொந்தமாக்க போகிறேன். ரூத் என்கிற ஒரு பெண்மணி ஒரு வயலில் வேலைக்கு போகிறார். அந்த ரூத் என்பது நமக்கும், போவாஸ் என்பது கிறிஸ்துவுக்கும் அடையாளமாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்த ஒவ்வொரு நாளும் போவாஸிடமிருந்து சில நன்மை ரூத்துக்கு கிடச்சிச்சா? கிடச்சிச்சு. தண்ணி கொடுத்தாரு, சாப்பாடு கொடுத்தாரு, பாதுகாப்பை கொடுத்தாரு, சிந்த விடுங்கன்னு வேற சொன்னார், இதெல்லாம் பண்ணார். ஆனால் இது போவாஸிடமிருந்து பெற்ற சில நன்மைகள்.
ஆனால் ஒரு நாள் போவாசையே பெற்றுட்டா. That's a real inheritance. அவரிடமிருந்து நான் பெறுகிறேன் உண்மைதான், ஆனால் அவரையே பெறுவதுதான் என் லக்கு, என் லட்சியம். ஏதோ சில ஆசீர்வாதம் நன்மை அதெல்லாம் இருக்குது, இல்லைன்னே சொல்ல நான். ஆனால் பெரிய ஆசீர்வாதமே அவர் தான். ஒரு சீன் ஞாபகம் வந்துச்சு, சொன்னால் நீங்கள் அஃபண்ட் ஆயிடுவேன்னு நான் கட் பண்ணிட்டேன், அப்புறமா சொல்கிறேன். அவரை விட பெரிய சொத்து எதுவுமே கிடையாது. ஏமேன், அவர் தான் பெருசு, அவர் தான் ரொம்ப உயர்ந்தது. அப்போ இங்கே நீங்கள் பாருங்கள், கடவுள் மனுஷனை தேடி என்ன பண்ணுறாரு, போகிறார். 5வது வசனம், இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா. எல்லாம் சொல்லுங்க, சீக்கிரமாய். உங்களுக்கு அர்ஜென்ட்டான்னு எனக்கு தெரில, ஆண்டவருக்கு ரொம்ப அர்ஜென்ட்டு. ஆமென். சீக்கிரமா, எல்லாம் சொல்லுங்க, சீக்கிரமாய். ஆமென். இறங்கி வா. ஆமென். இப்போ நான் இறங்கி வந்துட்டேன், எங்கேயோ இருந்து, இப்போ நீ தான் மேலே இருக்க, கொஞ்சம் இறங்கி வா அப்படிங்கிறாரு. ஆமென். நம்ம கடவுளை இறங்கி வா இறங்கி வாங்க, கடவுளை இறங்கி வந்துட்டாரு. எப்பா என்னை விட உயரத்தில் உட்காந்துட்டு இருக்கப்பா, கொஞ்சம் கீழே இறங்கி வா. என்ன பார்க்குறங்கிற அவசரத்தில் நீ தான் மேலே போய் உட்காந்துருக்குற. மதம் என்ன சொல்லுது, யூ கேன் ரீச் காட் அப்படின்னு சொல்லுது. நீ 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 கடவுளை போய் அடையலாம் அப்படின்னு சொல்லுது. நோ 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 நோ, யூ கேனாட் ரீச் காட். நீ கடவுளை அடைவது என்று, நீ கடவுளை அடை என்று சொல்வது மதம். கடவுள் உன்னை அடைந்தார் என்பது சுவிசேஷம். நீ அதை இதையும் ட்ரை பண்ணு, ஒத்த காலையாவது நின்று எப்படியாவது கடவுளோடு, அந்த பரமாத்மாவோடு நீ இணைந்து விடு, சேர்ந்து விடு. ஸோ மதம் வந்து இதை சொல்லித்தருது. இவன் இன்னும் ட்ரை பண்ணி பார்க்காம எல்லா உச்சிலையும் ஏறிட்டான். கடவுளே அப்படின்னு உச்சியில் போனாவாது அவர் கேட்குமே அப்படின்ட்டு போயிட்டான். ஏறாத மலைகள் இல்லை, மரங்கள் இல்லை, முங்காத குளங்கள் இல்லை, எல்லா இடத்துலையும் போயிட்டான். அவனுக்கு என்ன ஆசைனா எப்படியாவது அவரை ரீச் பண்ணிடணும் அப்படின்ட்டு. நீங்கள் அவரை ரீச் பண்ண வேண்டியதே இல்லை, ஏன்னா அவர் அவ்வளோ தூரமாக இல்லை, அவர் உங்களை ரீச் பண்ணுற அளவுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்திருக்கிறார். ஆமென். கிட்ட வந்துட்டார். எப்பா என்னை விட உயரமாக போயிட்டப்பா, கொஞ்சம் இறங்கி வாப்பா. இப்போ நீ தான் ஹைட்டில் இருக்கிற, கொஞ்சம் இறங்கி வா, கீழே இறங்கி வா. இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். உங்களுக்கு தெரியுமா, அவன் ஏறின அந்த மரம் காட்டத்தி மரம். மனிதன் முதலாய் கடவுளை விட்டு ஓடி போய் அவன் ஒளிந்து கொண்ட போது அவன் தனக்குத்தானே ஒரு ஆடையை உண்டு பண்ணானா. அந்த ஆடையை எந்த மரத்துலேருந்து பண்ணானா, அத்தி மர இலைகளால் அவன் பண்ணான். இன்னும் இந்த அத்தி மர இலைகளுக்குள்ளேயே இருக்கான் பாருங்களேன். தம்பி, அந்த இலையை விட்டு கொஞ்சம் இறங்கி வா, அப்படியே கீழே வா. அந்த இலைகளுக்குள்ள தான் இவனும் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான். உங்கள் தாத்தா ஆதாம் ஒளிஞ்சார், நீனும் இன்னும் ஒளிஞ்சிக்கிட்டே இருக்க. இல்லை இல்லை, இறங்கி வா, இன்னைக்கு உன் வீட்டில் தங்கணும். ஆமென். இப்போ பாருங்க எப்படி இருந்திருக்கும் அவனுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸு, எப்படி இருந்திருக்கும் இந்த அனுபவம். அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அவரை கூட்டிகிட்டு போகிறான். வாழ்க்கையில் அவனுக்கு என்ன மாதிரி ஒரு சந்தோஷம் வந்திருக்கும் பாருங்க. அப்படியே கூட்டிகிட்டு போகிறான் ஜீசஸை வீட்டுக்கு. அதை கண்ட யாவரும், இந்த வந்துட்டாங்கல்ல இந்த ரிலீஜியஸ் கும்பல் வந்துடுச்சு. கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று. எப்பவும் முறுக்கு சாப்பிட்றதே இவங்க வேலை பாருங்களேன். எதையாவது போட்டு கருப்புருன்ட்டே கிடப்பாங்க பாருங்க, முறுமுறுத்தார்கள் பாருங்க. அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். இப்போ இந்த ரிலீஜனை பொறுத்த அளவுக்கும் ரிலீஜன் என்ன சொல்லி வச்சிருக்கு, பாவிக்கிட்டெல்லாம் கடவுள் வரமாட்டார், பரிசுத்தமான ஆளை தான் அவர் பார்ப்பார், உனக்கு அப்பாயின்மெண்ட் கிடையாது, போயிட்டு வா, இப்படியே ரொம்ப நாளாக அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஊரே ஒதுக்கின ஒரு பாவி அவன் வீட்டில் தங்கிறதுக்காக போயிட்டார். இதான் காடுங்க. ரிலீஜனுக்கும் காடுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குங்க. ரிலீஜன் வந்து என்ன சொல்லுது, சுத்தம் உள்ளவர்கள் தான் கடவுள்கிட்ட வர முடியும். ஆனால் சுத்தமானவங்கன்னு யாருமே இல்லையே. அப்போ என்ன பண்ணுறது, கடவுளே இறங்கி வந்துட்டார். அதாவது ஒரு லாவை கடவுளே மாற்றிட்டார். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் அவர்கள். சரி, சுத்தமுள்ள ஆள் யாரு,
எவன் பொண்டாட்டிலாம் பத்தினியும் இப்போ புரியுதா? அவனுக்கு தான் கடவுள் தெரிவார் அப்படின்னா இங்கே ஊரில் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? நல்லா தெரியுது, நல்லா தெரியுது, நல்லா தெரியுது. இப்போ இடையில எல்லாம் சொன்னால் தான் உங்களுக்கு புரியுது. இவ்வளோ நேரம் என்னெல்லாமோ மார்க்கு லூக்கான்னு இதே இருந்தீங்க, இது டக்குன்னு புரியுதா? அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றுமே கிடையாது. பிரசங்கியார் எதையாவது சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கணும். சொல்ல வர்ற நோக்கம்தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது பாருங்கள். அப்போ சுத்தமான ஆளுக்கு தான் கடவுள் தெரிவார் அப்படின்னா சுத்தமான ஆள் யார் இருக்கா? ஒருத்தருமே இல்லை. அப்போ ஒருத்தர் கண்ணுக்கும் அவர் தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் இங்கே கடவுளே அந்த கான்செப்டை உடைக்கிறார். அவர் போட்ட அதை அவரை என்ன பண்ணுறாரு? பிரேக் பண்ணுறார். ஹி பிரேக் த லா. ஆமேன். ஆமாம், அவர் தான் வச்சார். ஆனால் அவரே இதை என்ன பண்ணுறாரு? உடைக்கிறாரு. ஏன்னா நீ யாரும் ஏறி வந்த பாடே இல்லை, நானும் வருஷமாக உட்காந்துருக்கேன், ஒருத்தர் கூட மேலே ஏறி வரவே இல்லை, அதனால் நான் இறங்கி வந்துட்டேன் அப்படின்ட்டார். இப்போ என்ன தெரியுமா? சாமி வரம் கொடுத்துருச்சு. இங்கே கொஞ்சம் ஆசாரி இருக்காங்க, கிறிஸ்தவ ஆசாரி. அவங்க பாலசேகர் தப்பாய் பிரசங்கிக்கிறார், எல்லோருக்கும் திருவிருந்து கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆசாரிகளுடைய வேலை இது. நான் என்ன சொன்னேன்? கடவுளே பாவியை ஏற்றுக்கிட்டு தங்க வந்துட்டாருப்பா, உனக்கு என்னப்பா பிரச்சனை? மணி அடிக்கிற உனக்கு காணிக்க வாங்கினீங்களா, போட்டிங்களா, போய்கிட்டே இருக்கணுமே தவிர மனுஷனுக்கும் கடவுளுக்கும் உங்களை மத்தியஸ்தராக வச்சது யாரு? அந்த வேலையெல்லாம் நம்ம கொடுக்கவே இல்லை. மனிதனுக்கும் கடவுளுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, அவர் மனிதனாகிய இயேசு கிறிஸ்து. அவன் பைபிள் சொல்லுது. இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லணும்? ஆக்சுவலி வாட் இஸ் அ காஸ்பல்? நான் உங்களுக்கு என்ன சொல்லணும்னா, ஓ பாவி, ஓ கெட்டவர்களே, ஓ பாவம் செய்தவர்களே, என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் வந்துட முடியுமா? இப்படி பேசுறதுக்காக கடவுள் என்ன வைக்கல. அதுக்கு பேர் சுவிசேஷமே கிடையாது. அப்போ வாட் இஸ் த காஸ்பல்? சுவிசேஷங்கிறது என்ன? கடவுளை விட்டு தூரம் இருக்கிற ஒரு ஆள், நான் பாவி குற்றவாளின்னு நினச்சிட்டு இருக்கிற ஒரு ஆளுக்கு கூட இப்போ நான் என்னை போல் ஒரு ஆள் பிரசங்கம் பண்ணுறாருன்னா அவங்க என்ன வேலை செய்யணுமா? தயங்காதீங்க பிரதர், தைரியமாக வாங்க, அவர் உங்களை நேசிக்கிறாராம், கை கொடுங்க, ஒன்றாயிருங்க அப்படின்னு சொல்கிறது தான் காஸ்பல். பாருங்களேன், நீங்களாம் அப்படி சொல்லிடுறதானே? பாருங்கள், வேத வசனத்தை வாசித்து பாருங்கள். பவுல் சொல்கிறாரு, கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலேருந்து பாருங்கள். 2 கொரிந்தியன் chapter 5 verse 17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின, இவையெல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். த மினிஸ்ட்ரி ஆஃப் ரெக்கன்சிலேஷன், அதாவது ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை கொடுத்தார். அப்படின்னா என்ன? ஒப்புரவாக்குதலின் ஊழியம்னா என்ன? அடுத்த வசனம் பாருங்க. அது என்னவெனில் அவரே எக்ஸ்பிளைன் பண்றார். தட் இஸ் that God was in Christ reconciling the world to himself, not counting people's sin against them. அதாவது பாவி 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 பாவம் பண்ணிட்டேன்னு மனிதனை கடவுள் குற்றம் சாட்டும் வேலையில் அவர் இல்லை. அவர் என்ன வேலையில் இருக்கிறாராம்? வாப்பா உன்னை கட்டி பிடிச்சிக்கிறேன்னு சொல்ற வேலையில கடவுள் இருக்கிறாரு. எவ்வளவு அழகா போட்டு பாருங்க. that God was in Christ reconciling the world to himself, not counting people's sin against them but canceling them. Amen. எல்லாம் சொல்லுங்க. கடவுள் பாவ கணக்கு போடல, பாச கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஆமென். ஆனா ரொம்ப காலமா என்ன ஓடிட்டு இருக்கு? எழுதி வச்சிருக்காரு, பாக்கி நிறைய இருக்கு. ஐயோ, இந்த பாக்கியை செலுத்தி என்னைக்கு? இதுல வேற ஜென்மமான்ட்டாங்க. அடப்பாவிகளா, ஒரு ஜென்மத்துக்கே என்ன விட தெரியாம இருக்கு. தாத்தா பாட்டி செஞ்சது அவங்க செஞ்சதுக்குமா? ஆமாம், எல்லாத்தையும் ஓன்ட்ட தான் கேட்பார். என்கிட்ட இல்லையே, என் கடனை அடைக்கிறதுக்கே என்கிட்ட வழி இல்லையே. இல்லை தாத்தா பாட்டி அவன் செஞ்சதெல்லாம் என் கணக்கில் எழுதுனீங்கன்னா அவ்வளோந்தான், கடனை அடைக்கிறதுலையே வாழ்க்கை போயிடும். அப்போ இப்படி தான் ஒரு எண்ணம் ஓடிட்டு இருக்குது. இப்போ இப்படி ஒரு நம்பிக்கை ஓடிட்டு இருக்கிற இடத்துல சுவிசேஷம் ஒன்று
சொல்ல வைக்கிறாரு. என்ன என்ன சுவிசேஷம்? சுவிசேஷங்கிறது என்ன? அவர் சொல்றாரு, the doctrine which what is a doctrine? The doctrine of reconciliation. ஒப்புரவாக்குதலின் உபதேசம். என்ன உபதேசம்? அது என்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல், எல்லாம் சொல்லுங்க, எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்பு கொடுத்தார். ஆமென். என்ன பண்றாரு பாருங்க. and he was committed to us the message of reconciliation, that is restoring to favor with God. மனிதன் மீட்படைந்து அவன் மறுபடியும் கடவுளோடு இணைவதை தான் கடவுள் என்ன பண்றாராம், விரும்புகிறாரே தவிர அவன் குற்றத்தை சொல்லி குறைய சொல்லி அவனை தண்டனைக்குள்ளாக்கும் வேலையில கடவுள் இல்லை. அதெல்லாம் விடு, வா, உன்னை அப்படியே கட்டி அணைச்சி உன்னை என் பிள்ளையா சேர்த்துக்கிறது தான் என் ஆசை அப்படிங்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, பாவ கணக்கெல்லாம் இல்லை. கொஞ்சம் பேர் வருவாங்க, பாவம் சாபம் அப்படிம்பாங்க. சார் அதெல்லாம் பாக்கியெல்லாம் தீத்தாச்சு, எல்லா பாக்கியையும் என்ன பண்ணிட்டாரு, எங்கள் அப்பா சிலுவையில் தீர்த்து முடிச்சிட்டாரு. ஆமென். No more sin, no more sin. Amen. No more condemnation. Amen. You are forgiven. Your sins are forgiven. You are forgiven. அப்போ இதுதான் gospel. தேவன் பாவ கணக்கு போட்டுட்டுல, கடவுள் இப்போ என்ன பண்றாரு, வா அப்படிங்கிறார். அப்போ இதுக்கு முன்னாடி கடவுளுக்கு மனுஷன் இடையில என்ன இருந்துச்சு, பாவம், பிரிவினைங்கிற சுவர். அதனால் அவனால் நெருங்கி போகவே முடியல. கடவுள் பார்த்தாரு, உன்னால் முடியல, நான் வந்துடுறேன்னு இதை போச்சு அப்படின்னு தள்ளி போட்டு அவர் வந்துட்டார். அதாங்க சிலுவை. நம்ம தள்ளி தள்ளி பார்த்தோம், எப்படியாவது தள்ளிட்டு கடவுளை நான் பாத்திர போகிறான்ட்டு இந்த பாவத்தோடு போராடிட்டே இருந்தோம், தள்ளவே முடியல. கடவுள் பார்த்தாரு, நீ தள்ளாதப்பா போ அப்படின்னு தள்ளிட்டு நம்மளை கட்டி பிடிச்சிட்டார். அதான் சுவிசேஷம். தட் இஸ் காஸ்பல். ஆமென். ஓ, இது உண்மையான வலிமை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும். கடவுள் எந்த இடத்துல இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில்? உங்களுக்கு எதிரான இடத்துல இல்லை, உங்கள் கூட நின்று கோல் போடுற மாதிரி உங்கள் சைடில் நிற்கிறார். God is your side. ஆமென். அதனால தான் பவுல் சொல்ல, what is the gospel? If God is our side, who can against us? கடவுள் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? இன்னைக்கு சாயங்காலம் என்னன்னாலும் சரி, ஒரு மாறாத நம்பிக்கையை நான் உங்களுக்கு சொல்கிறேன், கடவுள் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். He is on your side. ஆமென். அவர் ஒரு நாளும் உங்களுக்கு எதிராக இருந்தவர் கிடையாது, ஒரு நாளும் உங்களுக்கு எதிராக இருப்பவர் கிடையாது. உங்களிடத்தில் குறை இருப்பினும் குற்றங்கள் இருப்பினும் அவர் உங்கள் பக்கமே நிற்கிறார். He is on your side. உங்கள் பக்கமாக தான் நிற்கிறாரு. அவன் சரியில்லை, பிசாசு என்ன பண்ணுறான்னா குற்றம் சாட்டுறானா எப்போவுமே. அவன் சரி கிடையாது. சரியில்லைன்னா ஏன் புள்ள நான் பார்த்துக்குவேன், உன் வேலையை நீ பாரு. என் பிள்ளை கக்கா போச்சுன்னா நான் கழுவ போகிறேன், நான் கழுவ போகிறேன். அவனை தூக்காதீங்க, கக்கா போயிருக்கான், பரவாயில்ல, என் மேலே ஆனால் ஆகிட்டு போகிற, நாங்கள் 2 பேரும் குளிச்சுட்டு போகிறோம், உனக்கு என்னடா அப்படிங்கிறார் பிசாசை பார்த்து. அதுதான் சுவிசேஷமே. வேதவசனம் சொல்லுது, சகோதரர் பேரில் ஓயாமல் குற்றம் சாட்டுகிறவன் தள்ளப்பட்டு போனான். அதுதான் சுவிசேஷம். நோ மோர் கண்டம்னேஷன். ஆமென். குற்ற உணர்வுல மனிதன் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. மெய்யான சுவிசேஷம் புரியும்னா நீங்க குற்ற உணர்வுல இருக்க மாட்டீங்க. என்னை நேசிக்கும் ஒரு தகப்பன் இருக்கிறார், ஒரு கடவுள் இருக்கிறார் என்று தைரியமா அவரை கட்டி பிடிச்சிடுவீங்க. ஆமென். ஆமா, கடவுள் என் அருகில் இருக்கிறார், என் பட்சத்தில் இருக்கிறார், என் சார்பில் இருக்கிறாருங்கிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். எப்படி சொல்றாரு பாருங்க பவுல், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை, இந்த வசனம் நான் அன்னைக்கு காலையில் கூட பிரசங்கம் பண்ணும்போது சொன்னேன், ஒரு வசனத்தை என்னால் நம்பவே முடியல. அதான் அன்னைக்கு காலையில் பிரசங்கம் பண்ணேன், ஜோஷுவா 1:8. அதே மாதிரி எனக்கு அடுத்தது ரொம்ப ஷாக்கிங் கொடுத்த ஒரு வசனம் பைபிளில், அது இந்த வசனம் தான். திருப்பி போய் படித்தேன். தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமலா, திருப்பி ஓடிச்சு, எண்ணாமல் என்னங்க இப்படி போட்டிருக்கு? ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து கேட்டது என்னது, எழுதிட்டு இருக்காரு, நோட்டு போட்டு எழுதிட்டு இருக்காரு. ஐயோ, நம்ம பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா பேப்பர்லாம் கடவுள் வாங்க வேண்டியது இருக்குமே, ஒன்று விடாமல் எழுதி கொண்டிருக்கிறார். மகனே, நீ என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்? நான் ஃபெயிலுன்னு நினச்சிட்டு இருக்கேன், வேற என்ன நினைக்க? இவ்வளோ பக்கமாக எழுதி கொண்டிருக்கிறார், இவ்வளோ நோட்டு
நாங்கள் வேறு இந்த நாடகங்கள்லாம் போடுவோம் பாருங்க. ஆமாம், அவன் செய்தது என்ன பெரிய இவ்வளோ நோட்டு திட்டு வருவாங்க. நீ நரகத்துக்கு போ, நீ சொர்க்கத்துக்கு போ, இப்படியே இந்த பாவ புண்ணிய கணக்கை தான் காட்டினாங்களே தவிர மெய்யான சுவிசேஷத்தை பற்றி சொல்லவே இல்லை. மெய்யான சுவிசேஷம் தெரியுமா? உங்கள் கணக்கெல்லாம் தீர்ந்துச்சு. யூ ஆர் ஃபர்கிவன், கோ. ஆமென். எல்லா பேமெண்ட்டையும் ஒருத்தர் பண்ணிட்டார். ஆமென். ஆமாம், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல். இப்போ என்ன தெரியுமா? கடவுளே மன்னிச்சிட்டாரு. அதான் சொல்லிட்டேன், சாமி என்ன பண்ணுது? வரம் கொடுத்துருச்சு. யார் வரம் கொடுக்கல? நம்ம பாஸ்டர்மார்கள், நம்ம ஆசாரிகள் இடையில போந்து என்ன பண்ணுறாங்க? தவறு, தப்பு, தவறான உபதேசம். பவுல் சொல்லிட்டார், இதுதான் உபதேசம். எப்படி அதில் போட்டிருக்குதா? ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் நாங்கள் தப்புனா பவுலும் தப்பு தான். நீங்கள் பவுலே தப்புங்கிறீங்களா? அப்போ எங்களையும் தப்பு சொல்லிக்கோங்க. அப்போஸ்தலனாகிய பவுலே தப்பு அப்படின்னீங்கன்னா அப்போ எங்களையும் சேர்த்துக்கோங்க அந்த லிஸ்ட்டில். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், த மினிஸ்ட்ரி ஆஃப் ரெக்கன்சிலேஷன், இதுதாங்க உபதேசம். இந்த உபதேசத்தை தான் எங்ககிட்ட கொடுத்தாரு, அதை தான் நாங்கள் என்ன பண்ணுறோம்? பிரசங்கம் பண்ணுறோம் அப்படிங்கிற. இந்த ரெக்கன்சிலேஷனுங்கிற வேர்டு வந்து ரொம்ப பவர்ஃபுல். இன்னும் அந்த க்ரீக்கு இதிலெல்லாம் போய் படித்தோன்னா அப்படியே வேறு மாதிரி ஆகிடும். அது உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? கடவுள் உங்களை அப்படியே அரவணைச்சி உங்களுக்கு முத்தமிட அவர் விரும்புகிறார். அதான் அர்த்தம். ஒப்புரவாகுதல்லாம் அர்த்தம். அந்த இளையகுமாரன் கதையை அப்படியே கொண்டு வரார். ஓடி வந்து அப்பா அப்படியே அணைச்சி முத்தம் கொடுத்து மொத்தமும் கொடுத்தார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, முத்தமும் மொத்தமும். ஆமென். அதான், அது உங்களுக்கு சொந்தம். ஆமென். அவர் முத்தமும் அவர் மொத்தமும் உங்களுக்கு சொந்தம். இதுதான் வாழ்க்கை. என்ன அருமையான ஒரு காஸ்பல் பாருங்க. இந்த சுவிசேஷம் ஒரு மனிதனுக்கு வலிமையை தரும், ஆற்றலை தரும், பலனை தரும், நம்பிக்கையை அது கொண்டு வரும். இப்போ கவனிங்க, இப்போ சகேவு கதைக்கு போவோம், டக்குன்னு முடிச்சிடலாம். அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அந்த மனுஷனுக்கு எப்படி இருக்குது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, கடவுள் என் கூட வராரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் மதம் என்ன பண்ணுது? அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். இந்த முறுக்கு சாப்பிட்ற கோசி தெரிஞ்சிச்சா யாருன்ட்டு? இப்போ இது கடவுளே ஒரு மனிதனை ஏற்றுக்கொள்கிறாரு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க? தவறு அப்படின்னு. உனக்கு என்ன பிரச்சனைப்பா? அவரே என்ன பண்ணிட்டாரு? ஏற்றுக்கிட்டார். இப்போ கவனிங்க, சகேவு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளின் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றான். பாருங்க, இயேசு இவனுக்கு எதையும் டீச் பண்ணவே இல்லை. இவன் டேஸ்ட் பண்ணான். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, டேஸ்ட் பண்ணவங்களுக்கு டீச்சிங் பெருசாக தேவைப்படாது. ஆமென். இவன் ருசித்து பார்த்ததுனால இவனுக்கு ஒன்றும் பெருசாக சொல்லவே இல்லை. அவனுக்குள்ள ஏதோ ஒரு பேரின்பம். அது வரைக்கும் அம்புட்டு காசையும் எடுத்து குமிச்சு வச்சுட்டு மேலே உட்காந்துட்டா இன்பம் வந்துடும் நினச்சேன். அவனுக்கு இப்போ ஒரு வருஷம் தருது. இல்லை இப்போ தான் எனக்கு செல்வமே என்னை தேடி வந்த மாதிரி ஒரு திருப்தி இருக்குது. இப்போ இதெல்லாம் என்னத்துக்குங்க? நான் என் சொத்தில் பாதி என்ன பண்ணிடுறேன்? ஏழைக்கு கொடுத்துட்றேன். நான் கொஞ்சம் அநியாயமாக வாங்கியிருக்கிறேன், 4 மடங்காக கொடுத்துட்றேன். ஏன்னா நான் தான் 10 மடங்காக வச்சுருக்கேனே. சகேவு பெரிய ஆள் பாருங்க. இப்போ வாங்கினதை 4 மடங்கு கொடுக்கணுன்னா எத்தனை மடங்கு ஆக்கியிருப்பான்? ஆமாம், பல மடங்கு ஆக்கி வச்சுருக்கான். ஆனால் 4 மடங்கு என்ன பண்ணிடுறேன்? ரிட்டனு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இப்போ இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவன் பாவின்னு சொன்னாங்க பாருங்க. இவங்களுக்கு இப்போ எப்படி இருந்திருக்கும்? இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ சுத்தமாக இருந்தால் தான் கடவுள் வருவாருங்கிறாங்க. ஆனால் கடவுள் சொல்கிறாரு, இல்லைப்பா, நான் வந்தால் தான் சுத்தமாகும். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ கரெக்டாக ஏறி, யோகியனா ஏறி, சரியாக ஏறி, அப்போ தான் கடவுள் உங்ககிட்ட வருவார். நானே சரியாயிட்டேன்னா எனக்கு எதுக்கியா கடவுள்? இது எப்படி இருக்குதுன்னா, ஒருத்தன் குளிக்க போகிறான். எங்கே போகிறான்? குளிக்க போகிறேன்.
சுத்தமாக இருந்தால் தான் குளிக்கணும் அப்படின்னா எப்படி இருக்கும்? சார் சுத்தமாக இருந்தால் குளிச்சா தானே சார் சுத்தமாக முடியும். அதெல்லாம் முடியாது, சுத்தமாக இருந்தால் தான் உன்னை குளிக்க விடுவேன்னா எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, கரெக்டாக இருந்தால் தான் கடவுளை பார்க்க முடியும். கரெக்டாக இருந்தால் கடவுளை பார்க்க முடியுமா? அவரை பார்த்தா தான் கரெக்டாக முடியும்னு நினைக்கிறேன். இது எப்படி இருக்குன்னா, ஆரோக்கியமாக இருந்தால் தான் எங்கள் ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு அட்மிஷன் அப்படின்னு எப்படி இருக்கும்? எந்த நோய் நொடி இல்லாமல் இருந்தால் தான் டாக்டரை நீங்கள் பார்க்கலாம். அப்போனா அப்புறம் எதுக்கு நான் டாக்டரை பார்க்கணும்? இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? ரொம்ப காலமாக என்ன பேசி வச்சுருக்காங்கன்னா, யோக்கியெல்லாம் உள்ளவா அப்படின்ட்டாங்க, அயோக்கியெல்லாம் வெளியே போன்ட்டாங்க. இப்போ உள்ளே வந்தவங்கெல்லாம் யோக்கியன்னு கிடையாது, யோக்கியம் மாதிரி நடிச்சிட்டு இருக்கிற ஒரு கூட்டம். நல்லா நடிக்க தெரிஞ்சவங்கலாம் உள்ளே வந்துட்டாங்க, எதுக்குப்பா வம்புண்டவங்களாம் வெளியே போயிட்டாங்க. இது கடவுளா? இது இவங்க உருவாக்குனது. இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இப்போ நான் கம்யூனியன் கொடுக்குறேன், இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கரெக்டாக செக் பண்ணிவிட்டு கொடுக்கணுங்க. எப்படி செக் பண்ணுறதுன்னு தெரியலையே. எல்லாம் க்ளீன் ஆகிட்டிங்களா, சுத்தமாயிட்டிங்களா, இப்போ வாங்க அப்படின்னா இப்படி பார்த்து நான் என்னைக்கு கம்யூனியன் கொடுக்குற நானே இன்னும் 1000 விஷயத்தில் வளர வேண்டியிருக்கு. இதை போய் நான் எங்கே சொல்ல? அந்த நதியே வற்றி போச்சுன்னா அது எங்கே போய் ஆறுதல் அடைங்கிற மாதிரி நம்மளே நிறைய வளர வேண்டியது இருக்க, ஏகப்பட்ட விதத்தில் வளர வேண்டியது இருக்கு. கொஞ்சமாக நஞ்சமா நிறைய வளர வேண்டியது இருக்கு. எனக்கு அதை சொல்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை பாருங்களேன். ஆமாம், நிறைய வளர வேண்டியது இருக்கு, ரொம்ப மாற வேண்டியது இருக்கு. நான் கடவுள்கிட்ட ஒவ்வொரு நாளும் அவர் அப்படி பார்க்க கொஞ்சம் அப்படியே மாற்றம் வருது. மாற்றத்துக்கு அவரை பார்க்கல, மாற்றத்துக்கு பிறகு அவரை பார்க்கல, அவரை பார்க்க கொஞ்சம் மாற்றம் வருது. முன்னாடி கொஞ்சம் பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் பரவாயில்லாமல் ஆகிடும்னு நினைக்கிறேன் நான். இதான் நிஜத்தை தானே பேசணும், சும்மா இஷ்டத்துக்கு அவுத்து விடக்கூடாது பாருங்க. அப்போ பரிசுத்தமானதுக்கப்புறம் கடவுள் இல்லைங்க, கடவுள் வந்தால் பரிசுத்தம் வரும். ஆமென். நான் க்ளீன் ஆகிட்டு குளிக்க வேண்டியதில்லை, போய் குளித்தா உடம்பு சுத்தமாகும். ஆமென். அது மாதிரி இந்த பாவியும் இந்த ரட்சகரும் கையை பிடிக்க விடுங்க, 2 பேரும் கொஞ்சம் தூரம் நடக்கட்டும். கொஞ்சம் வீடு கூட போலங்க, கொஞ்சம் தூரம் நடக்கிறதுக்குள்ள அவன் சொல்லிட்டான், எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம், நான் மாற விரும்புகிறேன் அப்படின்ட்டான். நான் மாற விரும்புகிறேன். ஆமென். இப்போ ஏசு அவனுக்கு நீ மாறுவா, ஒப்பு கொடு, சக்கைவ ஒப்பு கொடு, இப்படிலாம் ஒன்றும் பேசல பாருங்க. ஒப்பு கொடு பிரசங்கெல்லாம் பண்ணல. மனம் திரும்ப சகைவ, வீட்டுக்குள்ளே என்ன வச்சிருக்க அதெல்லாம் தூக்கி வெளியே வை, அப்புறம் தான் நான் அவன் வீட்டுக்குள்ளே வருவேன் அப்படிலாம் சொல்லவே இல்லை பாருங்களேன். இது எப்படி இருக்குன்னா, இருட்டை தள்ளுனீங்கன்னா வெளிச்சத்தை நான் கொண்டு வந்துடலான்னு சொன்னால் எப்படி இருக்கும்? சார் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? வெளிச்சம் வந்தால் இருட்டு போயிடும். ஆமென். அவர் வந்தால் மாற வேண்டியது மாறும், வர வேண்டிய நன்மைகள் வரும், எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். அவரை வர விடுங்க, அவரையும் இவனையும் கொஞ்சம் வாழ விடுங்க, அவர் மாற்றுவாருங்க, நீங்கள் மாற்ற வேண்டாம். அன்றைக்கி யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, முன்னாடி இப்போ இல்லை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, என் பையனை நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், என்னையே என்னால் மாற்ற முடியாது, நான் எப்படிங்க உங்கள் பையனை மாற்ற முடியும்? நான் கேட்டேன், அந்த மாற்றம் நல்ல விதமாக இருக்கா கெட்ட விதமாக இருக்கா? நல்லா தான் இருக்கான், ஆனாலும் ஆம்பளை பையன் அவன் இப்படி போயிட்டான்னா அப்போ நாங்கள் என்ன பண்ணேன் அப்படின்னாங்க. என்ன பண்ணணும்? இப்போ பாருங்கள், அந்த வீட்டிலே அந்த ஒரு பையன்தான் அந்த குடும்பத்தையே வாழ வச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த ஃபேமிலியில் நிறைய பேர் வந்துட்டாங்க. அவர் ஒருத்தர் தான் முதல்ல வந்தார், அதுக்கப்புறம் அவங்க அக்கா, அதுக்கப்புறம் அவங்க தம்பி, அப்புறம் அவங்க எல்லாம் இப்போ அவங்க கேள்வி கேட்டங்களே உள்ளே வந்துட்டாங்க. அவ்வளோதான். யாரையும் மாற்றலை பாருங்க, யாரையும் இது பண்ணல. இது அப்படிலாம் மாற்றிட முடியாது. இது இயேசுவும் அந்த நபரும் ஒன்றா வாழ அந்த மாற்றம் என்ன பண்ணுது? தன்னால் வருது. அதனால் நான் இங்கே யாரையும் மாற்றிட முடியாது. ஆனால் நான் ஒன்று சொல்லுவேன், நீங்களும் அவரும் சந்திக்க முடியும்னு சொல்லுவேன். ஆமென். ஆமாம், உங்களுக்காக அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு சொல்லுவேன். நீங்கள் அவர்கிட்ட நெருங்கி வர முடியும்னு உங்களுக்கு சொல்லுவேன். ஆனால் ஒரு டைமில் நீங்களும் அவரும் மீட் பண்ணுவீங்க பாருங்கள், அந்த என்கவுண்டரில் எல்லாமே சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். உங்கள் வாழ்க்கை எல்லாமே மாறும், உங்கள் வாழ்க்கை. அப்போ நான் அதை தான் பண்ண முடியும் பாருங்கள். நாங்கள் யாரையும் மாற்றவோ திருத்தவோ வரல பாருங்கள், என்னால் அது செய்யவே முடியாது. அப்போ என்ன பண்ண முடியும்? இந்த சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண முடியும். இந்த சுவிசேஷம் என்ன பண்ணுது?
கடவுள் என் மேலே கோபமா இல்லை, நான் கடவுள்கிட்ட வரலாங்கிற எண்ணத்தை அது எனக்கு தருது. இப்போ கடவுளும் மனிதனும் இணைய 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 இவங்க 2 பேருக்கும் ஏற்படுகிற இந்த நட்புறவு, இந்த உறவு அந்த மனிதனை அற்புத விதமாக மாற்ற வைக்கிறது. அவன் அதாவது வெளிப்பிரகாரமாக மாற்றத்தை காமிக்கிற ஒரு ஆளா இல்லை, உள்ளிருந்து மாற்றம் வெளியில் வர ஆரம்பிக்கும். ஆமென். அந்த மாதிரி சேஞ்ச் தான் சகையுடைய வாழ்க்கையில் நடந்தது. பாருங்கள், முடிக்க விரும்புகிறேன். நாங்கள் பாருங்கள், இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். நல்லா கவனிங்க, இது ஒரு மனிதனுடைய வரலாறே மாறுது, ஒரு மனுஷனுடைய சரித்திரமே மாறுது. அவர் சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு, அப்படின்னா என்ன, ஒரு ஆளுக்குள்ளே வந்துட்டாலே வீட்டுக்குள்ளே வந்த மாதிரி தான். ஆமென். நீங்கள் மட்டும் இன்றைக்கி வந்திருக்கலாம், ஆனால் நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு மட்டும் ரட்சிப்பு இல்லை, உங்கள் வீட்டுக்கே ரட்சிப்பு. ஆமென். உங்கள் வீட்டுக்கே ரட்சிப்பு. இவ்வளோ தூரம் என்ன பண்ணுது? அப்போ ரட்சிப்புங்கிறது சாதாரணமானது இல்லை, அது உங்களுக்குள்ளே நடக்கிறது. நாளைக்கு உங்கள் குடும்பத்தையே அது தொடும். ஆமென். உங்கள் வீட்டை அது சந்திக்கும். ஆமென். ஒரு சின்ன சென்ட் அடித்தாலே வாசனை தெரியுது பாருங்களேன். ஒரு இவ்வளோ பெரிய ஒரு தேவனோடு நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே போகிறீங்க, ஒன்றுமே தெரியாமலே இருக்கும், ஏதோ ஒன்று அங்கே வெளியில் வரும், வராமல் இருக்கவே இருக்காது. ஆமென். ஆமாம், அந்த வாசனை அடிக்கும். நாளைக்கு வீட்டுக்கு இருக்கிறது, அப்புறம் உங்கள் வீட்டை வச்சு நாட்டுக்கே ரட்சிப்பை கொண்டு வருவார். ஆமென். அவ்வளோ தூரம் அது பறந்து விரிகிற ஒரு காரியமாய் அது இருக்கிறதுங்கிறது தான் விஷயம். பாருங்கள், என்ன பேசிகிட்டு இருக்கிறோம்? மதம் என்ன செய்து கொண்டிருக்கிறது, மெய்யான சுவிசேஷமும் தேவனும் என்ன செய்கிறார் அப்படிங்கிறதான் இன்றைக்கி மாலையில் பார்த்துருக்குறோம். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? வாட் அ வண்டர்ஃபுல் அண்ட் பவர்ஃபுல் காஸ்பல். மாக்கா லாப்ரோ ஷட்டா லாப்ரா. வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு சுவிசேஷம், மெய்யான கடவுளை கண்டடைகிற ஒரு சுவிசேஷம், கலங்கம் இல்லாத ஞானப்பால், அதான் சுவிசேஷம். யோசித்து பாருங்க, தன் வாழ்க்கையின் கோலே பணம் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு ஆளுக்கு எவ்வளோ பெரிய ஒரு மாற்றம் பாருங்க. அந்த பணத்தையே அவன் எடுத்து கொடுக்குற அளவுக்கு ஒரு மாற்றம் நடக்குது. நான் சொல்கிறேன், சால்வேஷனுடைய ஒரு ஃப்ரூட்ஸ் என்ன தெரியுமா? ரட்சிப்பு உள்ள வருதுனாலே பணத்தின் ஆதிக்கம் உங்கள் மேலே இருக்காது, உங்கள் ஆதிக்கம் பணத்தின் மேலே இருக்க ஆரம்பிக்கும். இட்ஸ் அ ஃப்ரூட்ஸ். கிவிங். ஒருத்தர் கொடுக்க ஆரம்பிக்கிறாருன்னா சும்மா கொடுக்கல, அவ்வளோ நாள் பைசா அதான் பெருசாக இருந்தது. இப்போ பைசா முக்கியம் இல்லைங்கிறது இல்லை, இப்போ கடவுள் பெருசாகிட்டார். இப்போ வாழ்க்கையின் பிரதான இடம் பணம் கிடையாது, வாழ்க்கையில் பிரதான இடம் கடவுள். பணங்கிறது ஒரு பொருள், கடவுள் அனைத்தை நன்மைகளின் ஊற்றாக அவர் இருக்கிறார். அப்படியே டைரக்ஷன் மாறுது பாருங்களேன், அப்படியே மாறுது, எடுத்து கொடுக்குறான். அது வரைக்கும் பிடுங்கினவன் இப்பொழுது யாராக மாறிட்டான்? கொடுக்குறாலாம் மாறிட்டான். ஆமென். நான் இன்னைக்கு கூட சுவிசேஷத்தை இந்த இடத்துல இன்னும் புதிய கண்ணோட்டத்தோடு நான் பேசியிருக்கிறேன். ஒருவேளை ஆன்லைனில் இதை பார்த்துட்ருக்கலாம், டிவியில் நீங்கள் இதை பார்க்கலாம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், எந்த விதத்தில் வேணால் நீங்கள் பார்க்கலாம். இந்த நல்ல இரட்சகரை நீங்கள் சந்திக்கலாம், இந்த நல்ல இயேசுவை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொந்தமாக்கி கொள்ள இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. எஸ், சகைவு மாதிரி உங்கள் உள்ளம் ஆயத்தமாக இருக்கும்னா இன்னைக்கு சொல்கிறார், நான் இன்றைக்கு உன் வீட்டிலே தங்க நான் விரும்புகிறேன். ஆமென். அவன் சந்தோஷத்தோடு அவரை கூட்டிகிட்டு போனான், சந்தோஷத்தோடு அவன் கூட்டிகிட்டு போனான். ஆமென். ஓ, இவர் கையை நீங்கள் பிடிச்சிட்டு போகிற மாதிரி இருக்கும், ஆசையாக நீங்கள் கூட்டிட்டு போகலாம். அவர் கை உங்கள் கையை பிடிச்சிருக்கு, உங்களை விடவே மாட்டார், வாழ்க்கை ஃபுல்லாக உங்கள் கூட இருப்பார். ஆமென். எத்தனையோ பேர் இவனா இந்த வீடா உங்களை குறித்து யாரெல்லாமோ என்னெல்லாமோ சொல்லலாம், ஆனால் உங்களை வேற லிஸ்ட்டில் கொண்டு வைப்பார். இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறான். அதுக்கு முன்னாடி சகேவுக்கு அவ்வளோ ஒரு இமேஜ், ஒரு பேர் இல்லை. ஆனால் இயேசு ஒரு புதிய இமேஜை கொடுக்குறாரு, இவன் தான் ஆபிரகாமின் குமாரன். ஆமென். அவனுடைய அந்தஸ்தை மாற்றுறார், அவனுடைய பேரை அவர் மாற்றுறார். நான் சொல்கிறேன், அதுக்கு தான் உங்களை வாழ்க்கையில் அவர் வந்திருக்கிறார். ஆமென். ஓ, உங்கள் உள்ளங்களை அவருக்கு, ஒருவேளை நீங்கள் இது வரைக்கும் அப்படி திறக்கலைன்னா இன்றைக்கி திறங்க.
உங்கள் உள்ளத்தை திறந்து, இயேசுவே என் உள்ளத்திலும் என் இல்லத்திலும் உம்மை வரவேற்கிறேன்னு சொல்லுங்க. உம்மை தவிர ஒரு ரட்சகர் இல்லை, உம்மை தவிர ஒரு தேவன் இல்லை, உம்மை போல வேற ஒருவரும் இல்லை. உங்கள் வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணித்து பாருங்கள். அவருக்கு உங்கள் வாழ்க்கையை கொடுத்து பாருங்கள். ஆமேன், ஆமேன். உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வருகிறது நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். எங்கள் உள்ளங்களை, மனங்களை இப்பேற்பட்ட சுவிசேஷத்திற்கென்று நாங்கள் திறக்கிறோம். இன்னும் மேலான புரிந்து கொள்ளுதலுக்கு எங்கள் உள்ளங்களை நாங்கள் திறக்கிறோம். இந்த மாலையில் இந்த இடத்துல வந்திருக்கிற பிள்ளைகளுக்காகவும், இதை ஆசையாய் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். மதம் அவர்கள் வாழ்க்கையில் செய்த கொடுமையெல்லாம் போதும், இயேசுவோடு வாழட்டும். மதங்களை விட்டு மெய்யான தேவனோடு ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு துவங்கட்டும். ஆமேன். கரம் பிடித்து உம்மோடு வாழும் ஒரு வாழ்க்கை பயணம் அவர்களுக்கு துவங்கட்டும். உம்மை அறிகிற அறிவிலே அவர்கள் விருத்தி அடையற்றும். உம்மை அனுபவிப்பதிலும் ருசிப்பதிலும் இன்னும் உச்சங்களை நோக்கி அவர்கள் செல்லட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். நீர் அதை செய்கிறீர், உமக்கு நன்றி. இந்த நாளிலும் இந்த வார்த்தையை நீர் அனுப்பியிருக்கிறீர். இந்த வார்த்தையின் மூலமாய் இந்த ஒப்புரவாக்குதலின் சுவிசேஷத்திற்கு தங்கள் உள்ளங்களை திறந்திருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்குள்ளும் உம்முடைய அன்பு பிரவேசிப்பதற்காக நன்றி. உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கங்கள் உள்ளே பாய்ந்தோடுகிறதற்காக நன்றி. வாழ்க்கையை அது மாற்றுவதற்காக நன்றி. இயேசுவின் உயர்ந்த நாமத்தினால் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். வாவ், பிரைஸ் காட், ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் காட், பிரைஸ் காட். இப்பொழுது நாம் கர்த்தருக்கு கொடுக்க போகிறோம். கொடுப்பது என்பது கடவுளின் அன்பை பெறுவதற்கான செயல் அல்ல, பெற்ற அந்த அன்பை பெற்றிருக்கிறோம். ஆகையால் நன்றி உணர்வோடு நாம் கொடுக்க போகிறோம். ஆமென். ஸோ கொடுப்பதுங்கிறது ஒரு நன்றி உணர்வின் வெளிப்பாடு. கடவுள் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், நான் கடவுளுக்கு நன்றி செலுத்த விரும்புகிறேன். அதன் அடிப்படையில் தான் நாம் கொடுக்க போகிறோம். ஆமென். ஒரு வரிகளை பாடும் பொழுது நாம் கர்த்தருக்கென்று நாம் கொடுக்க போகிறோம். ஆமென்.